வறட்சின்னா நிறைய பேருக்கு பிடிக்காது, ஆனா வறட்சியில தான் செழிப்பை இருக்கு. ஆமென். யார் யாரெல்லாம் குடும்பத்தின் ரட்சிப்புக்காக, ஆண்டவரே குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபித்தார்களோ ஒவ்வொருவருடைய குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்புவீராக. வீட்டுக்குள்ளே சமாதானத்தின் கதவுகள் திறக்கப்படுவதாக, ஒப்புரவாக்குதல் உண்டாவதாக, தேவனை நித்தமும் ஆராதிக்கிற வீடுகளாய் மாறுவதாக. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ள மாட்டேன். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த மாலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் துதித்து பாடி ஜெபித்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க இருக்கிறோம். ஆமென். மீண்டுமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த யூடியூப் மூலமாக பார்ப்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஆமென். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் செய்து இந்த மாலை கூடுகை நம்ம ஆரம்பிக்கலாம். அன்பு தேவனே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். மீண்டுமாய் உம்முடைய சமூகத்தில் ஒன்று கூடி வர நீர் எங்களுக்கு தந்த இந்த அருமையான ஸ்லாக்கியத்திற்காக நன்றி. இன்று முழுவதும் இந்த இரவு வேளை, இந்த மாலை வேளை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. நீரே எங்களை நடத்தி, ஆமென், நீரே எங்களை ஆளுகை செய்து உம்முடைய பிரசன்னத்தில் களி கூற, ஜெபிக்க, உம்முடைய வார்த்தையை கேட்க எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆவியானவரே, எங்களை நீர் முற்றிலுமாய் நீர் மூடிக்கொள்ளும், ஆளுகைக்குள்ள கொண்டு வார். எங்களுடைய சிந்தனைகளை சுத்திகரியும் அப்பா. இந்த நாளில் உமக்கு பிரியமான ஆராதனை, உமக்கு பிரியமான ஜெபங்கள் நாங்கள் ஏறெடுக்க தேவன் எங்களுக்கு உதவி செய்வீராக. நீர் எங்களை நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து சில பாடல்களை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவரீரை. இவ்வேளையிலே ஒரு பழைய பாடல் நம்ம நல்ல கைகளை தட்டி பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். எங்களோடு சேர்ந்து நீங்களும் கைகளை தட்டி பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். போற்றுவோமே போற்றுவோமே என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. போற்றுவோமே போற்றுவோமே என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. துங்கன் இயேசுவே தூயா உமக்கே துதிகள் சாற்றிடுவே. துங்கன் இயேசுவே தூயா உமக்கே துதிகள் சாற்றிடுவே. மங்க புகழும் மகிழ்ந்து போற்றி எங்கும் துதித்திடுவே. மங்க புகழும் மகிழ்ந்து போற்றி எங்கும் துதித்திடுவே. அங்குள்ளார எங்குமே ஒளி மங்கிடாமல் தங்கிட வேண்டும். அங்குள்ளார எங்குமே ஒளி மங்கிடாமல் தங்கிட வேண்டும். போற்றுவோமே போற்றுவோமே என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. ஆழ்ந்த சேற்றில் அமிழ்ந்த எம்மையை அணைத்து எடுத்தோனே. ஆழ்ந்த சேற்றில் அமிழ்ந்த எம்மையை அணைத்து எடுத்தோனே. ஆழிதனில் எம் பாவம் எரிந்த அன்னை உத்தமன். ஆழிதனில் எம் பாவம் எரிந்த அன்னை உத்தமன். அன்றும் என்றும் என்றும் துதிப்பே மன்னவனையே மனதிலே. அன்றும் இன்றும் என்றும் துதிப்பே மன்னவனையே
மனதினிலே போற்றுவோமே போற்றுவோமே என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே பாவம் போக்கியே கோபம் மாற்றியே ரோகம் தொலைத்தோனே சொல்லுவோம் பாவம் போக்கியே கோபம் மாற்றியே ரோகம் தொலைத்தோனே துரோகி என்னையே சுத்திகரித்த தூய வேந்தனே துரோகி என்னையே சுத்திகரித்த தூய வேந்தனே தூயா தேயா காயம் மாற்றியே கருணாநிதியே பரிகாரியே தூயா தேயா காயம் மாற்றியே கருணாநிதியே பரிகாரியே போற்றுவோமே போற்றுவோமே என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே பாரில் என்னையை பிரித்தெடுத்தோனே தாவி வந்தோனே பாரில் என்னையை பிரித்தெடுத்தோனே தாவி வந்தோனே அகமதினிலே ஆவியினிட அருள் நிறைந்தவரே அகமதினிலே ஆவியினிட அருள் நிறைந்தவரே தரிசனம் தந்த தேவனே பரிசுத்தமா அருள் ஜீவிக்க தரிசனம் தந்த தேவனே பரிசுத்தமா அருள் ஜீவிக்க போற்றுவோமே போற்றுவோமே என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே பூரணராகவே பூவில் வாழ்ந்திட கிருபை அளித்தோனே சொல்லுவோமா பூரணராகவே பூவில் வாழ்ந்திட கிருபை அளித்தோனே புகழை விரும்பேன் மகிழ்வேன் தினமே மகிமை செலுத்திடுவேன் புகழை விரும்பேன் மகிழ்வேன் தினமே மகிமை செலுத்திடுவேன் ஓடே தேனே கொல்லாதோ கானம் பாடியே துதித்திடுவேன் ஓடே தேனே கொல்லாதோனே கானம் பாடியே சுலம கோனே ஓடே தேனே கொல்லாதோனே கானம் பாடியே மின் சொல்வோம் ஓடே தேனே கொல்லாதோனே கானம் பாடியே துதித்திடுவேன் போற்றுவோமே போற்றுவோமே என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே போற்றுவோம் போற்றுவோமே போற்றுவோமே என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே என் தேவரீரை இவ்வேளையிலே அகிலத்தையும் அகிலத்தையும் ஆகாயத்தையும் முந்தன் வல்ல பராக்கிரமத்தாலே ஆண்டவரே சிருஷ்டித்தீரே உந்தன் வல்ல கரத்தினாலே அகிலத்தையும் ஆகாயத்தையும் முந்தன் வல்ல பராக்கிரமத்தாலே ஆண்டவரே சிருஷ்டித்தீரே உந்தன் வல்ல பரத்தினாலே ஆகாதது ஒன்றும் இல்லை உம்மால் ஆகாதது ஒன்றும் இல்லை ஆகாதது ஒன்றும் இல்லை உம்மால் ஆகாதது ஒன்றும் இல்லை சர்வ வல்லவர் கனமகிமைக்கு பாத்திரரே ஆகாதது ஏதுமில்லை உம்மா ஆகாதது ஒன்றும் இல்லை ஆகாதது ஏதுமில்லை உம்மா
ஆகாதது ஒன்றும் இல்லை. ஆகாதது ஆகாதது ஒன்றும் இல்லை. உம்மால் ஆகாதது ஒன்றும் இல்லை. ஆகாதது ஒன்றும் இல்லை. உம்மால் ஆகாதது ஒன்றும் இல்லை. சர்வ வல்லவரே, கன மகிமைக்கு பாத்திரரே, ஆகாதது என்று ஏதுமில்லை. உம்மா ஆகாதது ஒன்றும் இல்லை. ஆகாதது என்று ஏதுமில்லை. உம்மா ஆகாதது ஒன்றும் இல்லை. அகிலத்தையும் அகிலத்தையும் ஆகாயத்தையும் முந்தன் வல்ல பராக்கிரமத்தாலே ஆண்டவர் நீ சிருஷ்டித்தீரே, உந்தன் நல்ல கரத்தினாலே. பாடுவோமா? அகிலத்தையும் ஆகாயத்தையும் உந்தன் வல்ல பராக்கிரமத்தாலே ஆண்டவரே நீ சிருஷ்டித்தீரே, உந்தன் நல்ல கரத்தினாலே. ஆகாதது ஆகாதது ஒன்றும் இல்லை. உம்மால் ஆகாதது ஒன்றும் இல்லை. ஆகாதது ஒன்றும் இல்லை. உம்மால் ஆகாதது ஒன்றும் இல்லை. சர்வ வல்லவரே, காண மகிமைக்கு பாத்திரரே, ஆகாதது என்று ஏதுமில்லை. உம்மா ஆகாதது ஒன்றும் இல்லை. ஆகாதது என்று ஏதுமில்லை. உம்மா ஆகாதது ஒன்றும். சொல்லும் ஆண்டவரை பார்த்து, ஆகாதது என்று ஏதுமில்லை. உம்மா அவரால் ஆகாதது ஒன்றுமில்லை. பாடுவோம். ஆகாதது என்று ஏதுமில்லை. உம்மா ஆகாதது ஒன்றும் இல்லை. உம்மால் ஆகாதது ஒன்றும் இல்லை. ஆகாதது ஒன்றும் இல்லை. உம்மால் ஆகாதது ஒன்றும் இல்லை. சர்வ வல்லவரே, கன மகிமைக்கு பாத்திரரே, ஆகாதது என்று ஏதுமில்லை. உம்மா ஆகாதது ஒன்றும் இல்லை. ஆகாதது என்று ஏதுமில்லை. உம்மா மீண்டும் ஒரு முறை சொல்லுவோம். ஆகாதது என்று ஏதுமில்லை. ஆகாதது என்று. Nothing is too difficult for Jesus. ஆகாதது ஆகாதது என்று ஏதுமில்லை. உம்மா ஆகாதது ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. நம்மை காக்கிற தேவன் அவர். அவருக்கு எதுவும் லேசான காரியம். ஆமென். இன்னொரு பாடலை பாடுவோம். என்னை காக்க கர்த்தர் உண்டு, கருத்தாய் என்னை காப்பார், ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல் காப்பார். ஆமென் ஆமென். சங்கீதம் 121 எழுதப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலை காக்கிறவர் அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ஆமென். நம்மை காக்கிற ஆண்டவர் எப்பொழுதுமே ஆமென் கண் விழித்து கொண்டு கண்ணு உறங்காமல் நம்மை பாதுகாக்கிறார். அந்த நல்ல தேவனை துதித்து பாடுவோமா? என்னை காக்க கர்த்தர் உண்டு. ஒரு பழைய பாடல் நம்ம சேர்ந்து பாடி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என்னை காக்க கர்த்தர் உண்டு, கருத்தாய் என்னை காப்பா, ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பா. என்னை காக்க கர்த்தர் உண்டு, கருத்தாய் என்னை காப்பா, ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பா. மீண்டும் சொல்வோம். என்னை காக்க கர்த்தர் உண்டு, கருத்தாய் என்னை காப்பா, ராப்பகல் கண்ணுறங்காமல். மீண்டும் சொல்வோம். என்னை காக்க கர்த்தர் உண்டு, கருத்தாய் என்னை காப்பா, ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பா. என் கால்கள் கல்லில் இடராமல் தூதர்கள் கொண்டு காப்பா. நான் படுத்து உறங்கினாலும் அவன் கண்ணுறங்காமல் காப்பா. என் கால்கள் கல்லில் இடராமல் தூதர்கள் கொண்டு காப்பா. நான் படுத்து உறங்கினாலும் அவன் கண்ணுறங்காமல் காப்பா. என்னை காக்க கர்த்தர் உண்டு, கருத்தாய் என்னை காப்பா, ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பா. என்னை காக்க கர்த்தர் உண்டு, கருத்தாய் என்னை காப்பா, ராப்பகல் கண்ணுறங்காமல். என் கால்கள் கல்லில் இடராமல் தூதர்கள் கொண்டு காப்பா.
நான் படுத்து உறங்கினாலும் அவர் கண்ணுறங்காமல் காப்பான். என் கால்கள் கண்ணில் இடராமல் தூதர்கள் கொண்டு காப்பான். நான் படுத்து உறங்கினாலும் அவர் கண்ணுறங்காமல் காப்பான். என்னை காக்க கர்த்தருண்டு, கருத்தாய் என்னை காப்பான். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பான். என்னை காக்க கர்த்தருண்டு, கருத்தாய் என்னை காப்பான். ராப்பகல் கண்ணுறங்காமல் பகல் நேரம் பறந்திடும் அம்பும் ஒன்றும் செய்ய முடியாது. ராஜாம பயங்கரத்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. சொல்லுங்க, பகல் நேரம் பறந்திடும் அம்பும் ஒன்றும் செய்ய முடியாது. ராஜாம பயங்கரத்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. இருளில் நடமாடும் கொள்ளை நோயும் ஒன்றும் செய்யாதே. மத்தியான பாழாக்கும் சங்காரம் ஒன்றும் செய்யாதே. இருளில் நடமாடும் கொள்ளை நோயும் ஒன்றும் செய்யாதே. மத்தியான பாழாக்கும் சங்காரம் ஒன்றும் செய்யாதே. என்னை காக்க கர்த்தரும், கருத்தாய் என்னை காப்பான். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பான். என்னை காக்க கர்த்தருண்டு, கருத்தாய் என்னை காப்பான். சொல்லுங்க, ராப்பகல் கண்ணுறங்காமல். கூட சேர்ந்து பாடுவீங்களா? என்னை காக்கும் கர்த்தருண்டு, கருத்தாய் என்னை காப்பான். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பான். One more time. என்னை காக்க கர்த்தருண்டு, கருத்தாய் என்னை காப்பான். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பான். பகல் நேரம் பறந்திடும் அம்பும் ஒன்றும் செய்ய முடியாது. ராஜாம பயங்கரத்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. சொல்லுங்க, பகல் நேரம் பறந்திடும் அம்பும் ஒன்றும் செய்ய முடியாது. ராஜாம பயங்கரத்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. இருளில் நடமாடும் கொள்ளை நோயும் ஒன்றும் செய்யாதே. மத்தியான பாழாக்கும் சங்காரம் ஒன்றும் செய்யாதே. இருளில் நடமாடும் கொள்ளை நோயும் ஒன்றும் செய்யாதே. மத்தியான பாழாக்கும் சங்காரம் ஒன்றும் செய்யாதே. என்னை காக்க கர்த்தருண்டு, கருத்தாய் என்னை காப்பான். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பான். என்னை காக்க கர்த்தருண்டு, கருத்தாய் என்னை காப்பான். ராப்பகல் கண்ணுறங்காமல். என்னை காக்க கர்த்தர், என்னை காக்க கர்த்தருண்டு, கருத்தாய் என்னை காப்பான். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பான். என் கால்கள் கண்ணில் இடராமல் தூதர்கள் கொண்டு காப்பான். நான் படுத்து உறங்கினாலும் அவர் கண்ணுறங்காமல் காப்பான். என் கால்கள் கண்ணில் இடராமல் தூதர்கள் கொண்டு காப்பான். நான் படுத்து உறங்கினாலும் அவர் கண்ணுறங்காமல் காப்பான். என்னை காக்கும் கர்த்தருண்டு, கருத்தாய் என்னை காப்பான். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பான். என்னை காக்க கர்த்தருண்டு. சொல்லிக்கொண்டே இருப்போம், எப்பொழுதும் கண்ணுறங்காமல் நம்மை பாதுகாக்கிறாரே. என்னை காக்க கர்த்தருண்டு, கருத்தாய் என்னை காப்பான். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பான். என்னை காக்க கர்த்தருண்டு, கருத்தாய் என்னை காப்பான். ராப்பகல் சிங்கத்தின் கெபியில் கூட பயந்திடவே நான் பயந்திட மாட்டேன். தீவிரமாய் தீவிரத்தென்னை காத்திட வந்திடும் தேவன் உண்டே. சிங்கத்தின் கெபியில் கூட பயந்திடவே நான் பயந்திட மாட்டேன். தீவிரமாய் தீவிரத்தென்னை காத்திட வந்திடும் தேவன் உண்டே. அக்கினியின் சூளையில் நடுவில் எரிந்திடவே நான் எரிந்திட மாட்டேன். கரத்திற்குள் மறைத்துக் கொண்டு கருத்தாய் காக்கும் தேவன் உண்டே. அக்கினி சூளையில் நடுவில் எரிந்திடவே நான் எரிந்திட மாட்டேன். கரத்திற்குள் மறைத்துக் கொண்டு கருத்தாய் காக்கும் தேவன் உண்டே. என்னை காக்க கர்த்தர் உண்டு, கருத்தாய் என்னை காப்பான். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பான்.
என்னை காக்க கர்த்தருண்டு, கருத்தா என்னை காப்பார். சொல்லுங்க, ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார். என் கால்கள் கல்லில் இடராமல் தூதர்கள் கொண்டு காப்பார். நான் படுத்து உறங்கினாலும் அவர் கண்ணுறங்காமல் காப்பார். என் கால்கள் கல்லில் இடராமல் தூதர்கள் கொண்டு காப்பார். நான் படுத்து உறங்கினாலும் அவர் கண்ணுறங்காமல் காப்பார். என்னை காக்க கர்த்தருண்டு, கருத்தா என்னை காப்பார். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார். என்னை காக்க கர்த்தருண்டு, கருத்தா என்னை காப்பார். ராப்பகல் கண்ணுறங்காமல். மீண்டும் சொல்லுங்க, என்னை காக்க கர்த்தருண்டு, கருத்தா என்னை காப்பார். ராப்பகல் கண்ணுறங்காமல். அவருடைய கிருபை எண்ணி பார்த்து சொல்லுங்க. அவர் நம்மை பாதுகாத்த விதங்களை எண்ணி பார்த்து பாடுங்க. ஆமே. ராப்பகல் கண்ணுறங்காமல். கிருபை, கிருபையே, கிருபையே சொல்லிட வார்த்தை இல்லையே. கிருபையே, கிருபையே சொல்லிட வார்த்தை இல்லையே. கிருபையே, கிருபையே, கிருபையே சொல்லிட வார்த்தை இல்லையே. நிற்பதும் கிருபைதான், கிருபைதான். கண்களை மூடி கிருபையே, கிருபையே, கிருபையே சொல்லிட வார்த்தை இல்லையே. நிற்பதும் கிருபைதான், கிருபைதான், தேவ கிருபைதான். நின்னது, நின்னது தயையா, தயையா, உந்தன் தயையா. நிற்பதும், நிற்பதும் கிருபைதான், கிருபைதான், உந்தன் கிருபைதான். இன்னும் ஒரு முறை சொல்லுவோம். நிற்பதும் கிருபைதான், கிருபைதான், உந்தன் கிருபை. ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களை தினந்தோறும் பாதுகாக்கிறது. ஹல்லேலூயா. வாதை அணுகாமல் நம்மை பாதுகாக்கிறாரே. எல்லாரும் கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி. எங்களை பாதுகாக்கிற தேவனே, உமக்கு நன்றின்னு சொல்லி எங்கள் கூடாரத்தை வாதை அணுகாதபடிக்கு ஆண்டவரே நீர் பாதுகாக்கிறீர். சந்தோஷத்தினால் எங்களை நிரப்புகிறீர், மகிழ்ச்சியினால் எங்களை நிரப்புகிறீர். உமக்கு நன்றி அப்பா. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எல்லா துதிக்கும் பாத்திரரே, எல்லா கணத்திற்கும் பாத்திரரே, உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. சொல்லுங்க, எல்லாரும் வாய்களை விரிவாய் திறந்து சொல்லுங்க, என் ஆண்டவரே என்னை பாதுகாக்கிறீர், என் குடும்பத்தை பாதுகாக்கிறீர். நாங்கள் எம்மாத்திரம். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நாங்கள் எம்மாத்திரம், நாங்கள் எம்மாத்திரம். நன்றி அப்பா. ஹல்லேலூயா. எங்களை தேடி வந்தவரே, எங்களை ரட்சித்தவரே, உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். எங்களை பாதுகாக்கிறீர். கோழி தன் குஞ்சுகளை பாதுகாக்கிறது போல் எங்களை பாதுகாக்கிறீர். ஹல்லேலூயா. உம்முடைய சிறகின் கீழ் வைத்து பாதுகாக்கிறீர். ஹல்லேலூயா. உமக்கு நன்றின்னு சொல்லுங்க, நன்றின்னு சொல்லுங்க. பறந்து காக்கும் பட்சியை போல எங்களை பாதுகாக்கிறவரே, பாதுகாக்கிறவரே உமக்கு நன்றி. எங்களை போஷிக்கிறவரே உமக்கு நன்றி. எங்களை வழி நடத்துகிறவரே உமக்கு நன்றி. எங்கள் ஆமென் மெய்ப்பரே உமக்கு நன்றி. சொல்லுங்க, பராக்கிரமம் அல்ல, கையின் பலனால் அல்ல, உந்தய வல்லவோ என்னை நடத்தினது. பராக்கிரமம் அல்ல, கையின் பலனால் அல்ல, உந்தய வல்லவோ நடத்தினது.
நம்முடைய பராக்கிரமம் அல்ல, நம்முடைய திறன் அல்ல, நம்முடைய தாளந்து அல்ல. அப்படி கிருபையினால் நாம் இவ்வளவு உயரத்திற்கு வந்திருக்கிறோம். எத்தனை பேர் சொல்லுறீங்க? அவருடைய கிருபையினால நம்ம ஜீவனோடு இருக்கிறோம். அதை உணர்ந்து பார்த்து எல்லாரும் கண்களும் மூடி ஹல்லேலூயா கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லு. பராக்கிரமம் அல்ல, கையின் மேலனால் அல்ல, உந்தயவல்லவோ என்னை நடத்தினது. என் திறனால் அல்ல, கையின் மேலனால் அல்ல, உந்தயவல்லவோ. சொல்லின் பராக்கிரமம் அல்ல, கையின் மேலனால் அல்ல, உந்தயவல்லவோ என்னை நடத்தினது. என் திறனால் அல்ல, கையுட பலத்தால் அல்ல, உந்தயவல்லவோ என்னை நடத்தினது. நின்ன கிருபையா கிருபையா தேவ கிருபையா நடத்தும் நயவா நயவா நித்திய தயவா. கிருபையா 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 சொல்லிட வார்த்தையில்லை. கிருபைதான் 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 உந்தன் கிருபைதான் நிற்பதும் நிற்பதும் கிருபைதான் கிருபைதான் உந்தன் கிருபைதான் தயவா அப்பா தயவா. என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்கு அளித்திடும் நாதனே. என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்கு அளித்திடும் நாதனே. என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்கு அளித்திடும் நாதனே. சொல்வோம். என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்கு அளித்திடும் நாதனே. நினைக்காத நன்மைகள் தருபவரே, உமக்கே என்றென்றும் துதியே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றும் துதியே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் என்னன் இயேசு ராஜனே. எனக்கா நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். நன்றியோடு நான் துதி பாடுவேன் என்னன் இயேசு ராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். என்னில்
அவர் செய்தாரே. எதிர்பார்க்கவே இல்லை, ஆனா இவ்வளவு கிருபையும் இவ்வளவு நன்மையையும் இவ்வளவு உயர்வுகளையும் ஆண்டவர் நமக்கு தந்தாரே. அதை எண்ணி பார்த்து கைகளை 2 கைகளை விரித்து ஆண்டவரே, எண்ணில் அடங்காத நன்மைகளுக்காக நன்றி. மீண்டும் சொல்லுவோம், எண்ணில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்கு அளித்திடும் நாதனே. எண்ணில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்கு அளித்திடும் நாதனே. நினைக்காத நன்மைகள் அழிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நினைக்காத நன்மைகள் அழிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்கா நீ செய்திட்ட நன்மைக்கா என்றுமே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்கா நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி. ஓ, துன்பமான வேளை இன்பமான நேரத்தில், கஷ்டமான பாதையில் கழிப்பான நேரத்தில் என் தேவன் என்னோடு இருக்கின்றாரே. அவரே நான் நம்பிடும் என் கண்மலையானவர். ஓ, துன்பமான வேளையில் இன்பமான வேளையில், கஷ்டமான பாதையில் கழிப்பான நேரத்தில் என் இயேசு என்னோடு இருக்கின்றாரே. அவரே என் கண்மலை, என் கோட்டையும் எந்தன் இயேசுவே. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. நான் நம்பும் கண்மலை என்றுமே, அவரை நான் என்றும் சார்ந்திடுவே. அவரை நான் என்றும் சார்ந்திடுவே. எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த நான் நம்பும் கண்மலை என்றுமே, அவரை நான் என்றும் சார்ந்திடுவே. உம்மையே உம்மையே நான் என்றும் இயேசுவை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்மையே நான் என்றும் சார்ந்திடுவே. உம்மையே உம்மையே நான் என்றும் சார்ந்திடுவே. கலங்கிற வேளையில் கண்ணீரின் மத்தியில், வியாதியின் பாதையில், புலம்பலின் நேரத்தில் அழாதே என் மகனே, உன்னை விடுவிப்பாரே. நீ நம்பும் தேவன் உன்னை கைவிடாரே. எந்த இயேசுவே,
எந்தன் இயேசுவே நான் நம்பும் கண்மாலை என்றுமே அவரை நான் என்றும் சார்ந்திடுவேன் அவரை நான் என்றும் சார்ந்திடுவேன் எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே நான் நம்பும் கண்மாலை என்றுமே அவரை நான் என்றும் சார்ந்திடுவேன் அவரை நான் ஒரு அர்ப்பணிப்போடு சொல்லுங்க ஆண்டவரே உம்மையே நான் சார்ந்திருப்பேன் no matter what happens in my life I will keep on believing in you I will keep on worshiping you I will keep on following you சொல்லுங்க எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே நான் நம்பும் கண்மாலை என்றுமே அவரை நான் என்னும் சார்ந்திடுவேன் இயேசுவை நான் என்றும் சார்ந்திடுவேன் அவரை நான் என்றும் சார்ந்திடுவேன் அவரை நான் என்றும் எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே நான் நம்பும் கண்மாலை என்றுமே அவரை என்றும் சார்ந்திடுவேன் அவரை நான் என்றும் சார்ந்திடுவேன் அவரை நான் என்றும் ஓ நன்றி அவரை நான் என்றும் சார்ந்திடுவேன் இன்பமான வேளையில் துன்பமான எல்லா சூழ்நிலையிலும் நாளுமை சார்ந்திருப்போம் அப்பா ஓ அவரை நான் என்றும் சார்ந்திடுவேன் அவரை நான் என்றும் சார்ந்திடுவேன் அவரை நான் என்றும் சார்ந்திடுவேன் அவரை நான் என்றும் சார்ந்திடுவேன் ஓ ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே கடைசியை பாடி முடிப்போமா ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஓ ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம்
இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். இந்த பைபிள் ஸ்டடி நோக்கம் என்னன்னா, வேதத்திலிருந்து கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்களை நாம் கற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக நாம் பிரகாசிக்க வேண்டும். ஆமென். அதே நேரத்தில் இந்த முறை இந்த இஸ்ரவேல் தேசத்தை குறித்து எடுப்பதற்கு முக்கியமான காரணம் என்ன என்றால், வேதம் நமக்கு வேத புத்தகம் எந்த அளவுக்கு உண்மையானது, வேத புத்தகம் எவ்வளவு நம்பிக்கைக்கு உரியது. உண்மையிலேயே எத்தனையோ புத்தகங்கள் இருக்கிறது, எல்லாமே கதை புத்தகங்கள், ஹிஸ்டரி போல இருக்கும். ஆனால் நம்முடைய வேத புத்தகம் மிக மிக உண்மையான ஒரு புத்தகம் என்பதை அறிந்து கொள்வதற்காகத்தான் இந்த பைபிள் ஸ்டடி, அதுவும் இந்த இஸ்ரவேல் தேசத்தை குறித்து. உண்மையிலேயே வேதத்தில் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அத்தனை காரியங்களும் இஸ்ரவேல் தேசத்தில் போய் பார்த்தா நேரில் போய் அப்படியே பார்க்கலாம். ஒரு இடம் கூட மாறாமல், ஒரு பெயர் கூட மாறாமல், எல்லா இடங்களும் அந்த இடத்துல இருக்கிறதை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே ஒன்றை புரிந்து கொள்ள முடியும், நம்முடைய இயேசு ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு ஜீவிக்கிறார். அதே நேரத்தில் இந்த வேத புத்தகம் மிக 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 உண்மையான புத்தகம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையினால இந்த இஸ்ரவேல் தேசத்தை குறித்து நான் உங்களுக்கு முதல்ல சொன்னதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் கொடுக்கும் தேசத்துக்கு நீ புறப்பட்டு போவாய் என்று சொல்லி இந்த கானான் தேசம் அல்லது இஸ்ரவேல் தேசத்தை ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணினார். ஆபிரகாம் இஸ்ரவேல் தேசத்தில் முதலாவது குடியேறினான். அதன் பிறகு அவனுடைய சந்ததியான ஈசாக்கு, யாக்கோபு எல்லாரும் அதே தேசத்தில் அவர்கள் குடியேறினார்கள். சந்ததிகள் பிறந்தது, பரம்பி பெருகினார்கள். நல்ல கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். சந்தோஷமாய் அந்த தேசத்தில் வாழ்ந்தார்கள். அப்போ திடீரென்று சொல்லி இஸ்ரவேல் தேசத்தில் பஞ்சம் வந்த பொழுது அந்த பஞ்சத்தின் நிமித்தம் அவர்கள் எகிப்துக்கு போனார்கள். நம்ம எல்லாருக்கும் தெரியும், யோசேப்பு அந்த எகிப்தில் அதிபதியாக இருந்த பொழுது எகிப்துக்கு புறப்பட்டு போனார்கள். ஆனால் இந்த எகிப்துக்கு இவர்கள் புறப்பட்டு போவதற்கு முன்பாகவே ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், உன்னுடைய சந்ததியார் 400 வருஷம் எகிப்து தேசத்தில் உபத்திரவப்படுவார்கள், அடிமைகளாக இருப்பார்கள். அதன் பிறகு நான் அவர்களை அங்கிருந்து விடுதலை செய்து கொண்டு வருவேன் என்று கர்த்தர் சொன்னார். அதே போல யோசேப்பின் காலத்தில் இஸ்ரவேல் தேசத்தில் ஏற்பட்ட பஞ்சத்தின் நிமித்தம் அவர்கள் எகிப்து தேசத்துக்கு போனாங்க. அங்கே இருந்து அந்த பஞ்சத்தில் சந்தோஷமாய் வாழ்ந்தாங்க. அதன் பிறகு யோசேப்பை அறியாத ஒரு மனிதன் அங்கே தோன்றினபடியினால அந்த இஸ்ரேல் தேசத்தில் அவர்களை எகிப்து தேசத்தில் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள், கஷ்டப்படுத்தப்பட்டார்கள். அந்த கஷ்டப்படுத்தப்பட்ட நேரத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட பொழுது ஆண்டவர் அந்த 430 வருஷம் முடிந்த அந்த நாளில் தம்முடைய தீர்க்க தரிசன வார்த்தையின்படியே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். ஆமென். அவர்கள் வெளியே வந்த பிறகு அவர்களுக்கு எதிராக செங்கடல் வந்தது, மாரா வந்தது, அப்புறம் சீனாய் மலை, ரெவிதீம், இவை எல்லாவற்றையும் கடந்து யோர்தானை கடந்து இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள யோசுவா தலைமையில் அவர்கள் பிரவேசிக்க கர்த்தர் கிருபை பாராட்டினார் என்பதை குறித்து நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். புதிதாக வந்தவர்கள் இந்த காரியங்களை எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீங்கள் யூடியூப்பில் ஜிபிஎஸ் ராபின்சன் இந்த பெயரை போட்டு நீங்கள் பைபிள் ஸ்டடி போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த எகிப்து தேசம், இஸ்ரவேல் தேசம், எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் மாரா, சீனாய் மலை, ரெவிதீம் இதெல்லாம் கடந்து வந்தார்கள் என்பதை குறித்து உங்களுக்கு தெளிவாக அங்கு படங்களோடு கூட காணப்படும். அதை தொடர்ந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்த பிறகு இந்த இஸ்ரவேல் தேசத்தில் ஜெரிகோவை குறித்து நம்ம பார்த்தோம். போன வாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது இயேசு பிறந்த அந்த காரியத்தை குறித்து நம்ம பார்த்தோம். இயேசு பெத்லகேமில் பிறந்தார். இயேசு பெத்லகேமில் பிறந்து அதன் பிறகு அவர் எகிப்துக்கு கொஞ்ச நாட்கள் போனார். அங்கே எகிப்தில் அவர் தங்கியிருந்த அந்த இடங்களை குறித்து பார்த்தோம். அதன் பிறகு அவர் நேசரத்தில் வந்து வளர்ந்தார். நேசரத்தில் தேவதூதன் மரியாளுக்கு காட்சியளித்த இடம், யோவான் ஸ்நானகன் பிறப்பதாக தேவதூதன் கூறின அந்த ஆலயம், அதன் பிறகு எலிசபெத்தை மரியாள் போய் வாழ்த்தின இடம், இவை எல்லாவற்றையும் மேய்ப்பர்களுக்கு வயல்வெளியில் அவர்களுக்கு இயேசு பிறந்திருக்கிறார் இந்த நற்செய்தியை கூறின இடம், இவை எல்லாவற்றையும் இயேசுவின் பிறப்பை குறித்து போன வாரத்தில் நம்ம பார்த்தோம். இன்றைக்கு வந்திருக்கிற உங்களுக்காக இயேசு பிறந்த அந்த பெத்லகேமை குறித்து
ஒரே ஒரு அந்த இடத்த மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆகவே அதை மட்டும் நம்ம இப்போ முதல்ல பார்க்க போகிறோம், போன வாரத்தின் தொடர்ச்சியாக. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு பெத்லகேமில் மாட்டு தொழுவத்தில் பிறந்த அந்த இடம் இப்போ மாபெரும் ஆலயமாய் எழும்பி இருக்கிறது. கோடிக்கணக்கான மக்கள் வந்து ஆண்டவருடைய அந்த பிறந்த இடத்தை கண்டு ஜெபித்து விட்டு போகிறார்கள். நம்மோடு கூட நம்முடைய அன்பு சகோதர சகோதரிகள் வந்து இந்த இடத்தை தரிசிக்கிற நேரத்தில் நீங்களும் கண்டு கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி நான் இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். பெத்லகேமில் பிறந்த ராஜாதி ராஜா இன்று உலகத்தை அரசாளுகிற இயேசப்பா நம்மோடு கூட இருக்கிறார். இந்த அருமையான காட்சியை நீங்கள் காணும்போது கர்த்தரை நீங்களும் எங்களோடு கூட சேர்ந்து ஸ்தோத்திரிக்க நான் உங்களை அன்போடு கூட கேட்டேன். அந்த இடம் இன்றைக்கும் அந்த இடத்துல இருக்கிறது. அப்போ எவ்வளோ நம்முடைய ஆண்டவர் உண்மை உள்ள தெய்வம் இல்லையா? ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு பிறந்து அவர் பெரிய ஆளாகி 3.5 வருடங்கள் வரை 33.5 வருடங்கள் வரைக்கும் அவர் இயேசு 30 வருடங்கள் வரைக்கும் ஆண்டவர் தம்முடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து காணப்பட்டார் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அப்போ அவர் முதலாக ஞான ஸ்நானம் பெறும்படி யோவான் ஸ்நானகனிடத்திலே வந்து யோர்தான் நதியில வந்து அவர் ஞான ஸ்நானம் பெற்றது எத்தனை பேருக்கு தெரியும்? வெரி குட். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். யோவான் ஸ்நானகன் மூலமாக ஆண்டவர் யோர்தான் நதியில் ஞான ஸ்நானம் பெற்றார். கரெக்டாக அவர் ஞான ஸ்நானம் பெற்ற இடத்தை குறித்து பைபிளில் ஒரு இடத்துல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. அந்த இடத்தின் பெயர் சொல்லுங்க பார்க்கலாம். யார் சொல்ல போறீங்க? பெத்தபரா என்ற இடத்துல யோர்தான் நதி ஓடிக்கொண்டு இருக்கிறது. இஸ்ரவேல் தேசம் முழுவதும் ஓடுகிறது. குறிப்பிட்ட அந்த ஒரு இடத்துல இயேசு ஞான ஸ்நானம் எடுத்தார். ஆமென். இன்றைக்கு அந்த யோர்தான் நதியின் ஒரு பகுதியில் அநேகர் வந்து இன்றைக்கும் ஞான ஸ்நானம் எடுத்துக்கொண்டு போகிறாங்க. இந்த யோர்தான் நதியை குறித்து நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன். ஆனாலும் உங்களுக்காக நான் ஒரு சில காரியங்களை ஞாபகப்படுத்தி விட விரும்புகிறேன். யோர்தான் நதி ஓல்டு டெஸ்டமெண்ட்டில் பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலர் யோர்தான் நதியை கடந்து யோசுவாவின் முன்னணியில் அவர்கள் இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே புறப்பட்டு வந்தார்கள். யாக்கோபு வெறும் கையாய் இந்த யோர்தானை விட்டு நான் வந்தேன், இன்றைக்கு நான் 2 பரிவாரம் உடையவனாய் இருக்கிறேன் என்று யோர்தான் நதிக்கரையில் அவன் சொல்லுகிறான். அதே மாதிரி எலியா அந்த யோர்தானை 2ஆக பிளந்து அக்கறைப்பட்டு போன பொழுது அவரை ஆண்டவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டார். அவர் மேலிருந்த சால்வை எலிசா மேலே விழுந்த பொழுது அதே எலிசாவை வைத்து யோர்தானை அடித்த பொழுது திரும்ப யோர்தான் பிளந்தது என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதே யோர்தானில் யாகமான் 7 முறை மூழ்கி ஞானஸ்நானம் மூழ்கி எழும்பின பொழுது அவருடைய குஷ்டரோகம் சிறு பிள்ளையின் மாம்சம் போல மாறினது என்பது நமக்கு தெரியும். இதே யோர்தானில் தான் தீர்க்கதரிசிகளின் புத்திரர் ஒருவர் கோடரியை வெட்டின பொழுது, மரத்தை வெட்டின பொழுது கோடரி, இரும்பு கோடரி உள்ள விழுந்துருச்சு. அது இரும்பு மிதக்காது. ஆனால் ஆண்டவர் எலிசா மூலமாய் ஒரு அற்புதத்தை செய்து அந்த இரும்பு கோடரி மிதக்கும்படி கர்த்தர் செய்தார். இப்படிப்பட்ட நிறைய அற்புதங்கள் ஓல்டு டெஸ்டமெண்ட் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த யோர்தான் நதியில் இயேசு ஞானஸ்நானம் எடுத்தார். இதே யோர்தான் நதியில் நிறைய பேர் ஞானஸ்நானம் எடுத்தார்கள் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆகவே இந்த யோர்தான் நதி மிக மிக முக்கியமான ஒரு காரியம். உண்மையிலேயே வேதத்தில் இருக்கிற அந்த இடத்தை நம்ம பார்க்கிறது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம் இல்லையா? இப்போ நம்ம அந்த யோர்தான் நதியை நம்ம பார்க்க போறோம். நாம் பார்த்து கொண்டிருக்கிற யோர்தான் நதி கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக இன்றைக்கும் ஒரு பெரிய வேதாகம சாட்சியாய் விளங்கி கொண்டிருக்கிறது. யோசுவா காலத்தில் இந்த நதி ஆழமானதும் அகலமானதும் நீளமானதும் அறுவடை நாட்களில் கரைபுரண்டு ஓடுகிற நதியாய் காணப்பட்டது. கர்த்தருடைய பிள்ளையே, இந்த யோர்தான் நதியில்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகனுக்கு அருகில் போய் இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்று சொல்லி தன்னை தாழ்த்தி ஞானஸ்நானம் எடுத்தார். அவர் ஞானஸ்நானம் எடுத்து இந்த யோர்தான் நதி கரையிலிருந்து அவர் வெளியே வரும் பொழுது
வானம் அவருக்காக திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அவர் மேல் வந்து தங்கினார். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று பரலோகத்திலிருந்து தெய்வீக குரல் ஒலித்தது. அந்த ஆசீர்வாதமான இடத்தில் போய் நின்று கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். அநேகர் எங்களில் வந்த கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக ஞான ஸ்நானம் எடுத்து கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். இப்போ ஒரு சின்னதாக ஓடிட்டு இருக்கு. ஆனால் அந்த நாட்களில் கரை புரண்டு ஓடக்கூடியது இந்த யோர்தான், பெரிய அளவில் ஓடிக்கொண்டு இருக்கிறது. அப்போது அங்காங்கே நிறைய இடங்களில் இப்படி ஞானஸ்நானம் அதில் எடுக்கிறாங்க. ஏன்னா என்ன எண்ணம், ஒரே ஞானஸ்நானம் தான். ஆனால் அநேகருக்கு என்ன எண்ணம், இயேசு எடுத்த இடத்துல போய் ஞானஸ்நானம் எடுத்தால் சந்தோஷமாக இருக்கும் என்று சொல்லி, ஆகவே மூழ்கி ஞானஸ்நானத்தை அங்கே எடுக்கிறாங்க. உண்மையிலேயே இந்த யோர்தான் நதியெல்லாம் இருக்கிறத பார்க்கும் பொழுது, அது ஓடி வருகிறதை பார்க்கும் பொழுது, வேதத்தில் உள்ள அத்தனை காரியங்களும் எவ்வளோ உண்மை என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆண்டவர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறினார். அதன் பிறகு நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவர் ஒரு 40 நாட்கள் சாத்தானால் சோதிக்கப்பட்டார். அதன் பிறகு தன்னுடைய ஊழியத்தை துவங்கினார். அவர் முதல் அற்புதத்தை எங்கே செய்தார்? வெரி குட், கானா ஊரில் முதல் அற்புதத்தை இயேசு செய்தார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், அங்கு ஆண்டவர் அந்த கற்சாடியில் வெளியே கால் கழுவதற்கு வைக்கப்பட்ட அந்த கற்சாடியில் தண்ணீரை ஊற்றி வர வைத்து, அந்த வெறும் தண்ணீரை ரசமாக மாற்றி கல்யாண வீட்டில் இருந்த அந்த குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்கினார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் கூட எத்தனையோ குறைவுகள் வரலாம். ஆனால் இயேசுவை ஒரே ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இயேசு அந்த கல்யாண வீட்டில் அழைக்கப்பட்டிருந்தார். அப்போ ஏசப்பாவை எப்பெல்லாம் நம்ம அழைக்கிறோமோ, இயேசுவை நம்முடைய எல்லா காரியங்களும் சென்டராக நம்ம வைக்கிறோமோ, அப்போ தான் குறைவுகள் நிறைவாக்க முடியும். சும்மா இயேசு நிறைவாக்குவார் குறைவுகளை நிறைவாக்குவார்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இயேசுவை நாம் அழைத்து அவரை நோக்கி பார்த்து அவரிடத்தில் நம்முடைய குறைவுகளை சொல்லும் பொழுது கர்த்தர் எல்லா குறைவுகளையும் அவர் நிறைவாக்க வல்லவராக இருக்கிறார். அந்த கானா ஊரில் அற்புதம் நடந்த அதே இடத்துல மேலே ஒரு ஆலயத்தை கட்டியிருக்கிறாங்க. பாருங்கள், அந்த நாட்களில் எல்லாமே குகைகள் அப்படி தான் இருக்கும், கீழே இருந்துச்சு. அந்த இடிந்து போய் கிடக்கும் அந்த இடங்கள் எல்லாம். ஆனால் அது பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக அநேக தேவ பிள்ளைகள், குறிப்பாக கத்தோலிக்கர்கள், அவர்கள் இல்லைன்னா உண்மையிலே இஸ்ரவேல் தேசமும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கரெக்டாக அந்தந்த இடத்தை பாதுகாத்து நேர்த்தியாய் ஆலயங்களை கட்டி வைத்திருக்கிறாங்க. இப்போது அந்த கானா ஊரில் கல்யாண வீட்டில் கர்த்தர் செய்த முதல் அற்புதத்தை செய்த அந்த இடத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் கண்ணீரோடும் பாரத்தோடும் ஜெபிக்கவும், உடைந்து போன குடும்பங்களினுடைய சமாதானத்துக்காக ஜெபிக்கவும், திருமணமாகாத பிள்ளைகளுக்காக, திருமணமாகியும் அற்புதங்களை காண முடியாத குடும்பங்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கவும் கர்த்தர் கிருபை பாராட்டினார். அன்றைக்கு கற்சாடி இந்த விதத்தில் தான் அமைக்கப்பட்டிருக்கும் என்பதற்கு அடையாளமாக ஒரு கற்சாடி ஒன்றையும் அங்கு வைத்திருக்கிறதை நீங்கள் இப்பொழுது பார்க்கிறீர்கள். கர்த்தருடைய பிள்ளையே, தண்ணீரை ரசமாக மாற்றி அநேகரை ஆண்டவர் சந்தோஷப்படுத்தி, முந்தின ரசத்தை காட்டிலும் பிந்தின ரசம் அதிக ருசி உள்ளதா இருந்தது என்று சொல்லப்பட்டது போல, உங்கள் வாழ்க்கை இதுவரைக்கும் இல்லாத ஒரு ருசியாய் மாறுபடி என் ஆண்டவர் உங்களுக்கும் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதில் ஒரு சந்தேகம் இல்லை. ஆலயத்தில் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய நம்முடைய சர்வ வல்லவர், மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் உரைத்த நம் அருமை ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை கானாவூர் கல்யாண வீட்டிலிருந்து வாழ்த்துகிறோம். உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். God bless you. இதுதான் அந்த சர்ச்சுடைய முன் பகுதி. உள்ள உடைஞ்ச அந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்க இல்லையா, அதுதான் ஒரிஜினலாக கல்யாணம் நடந்த இடம் என்று சொல்கிறாங்க. அதை பாதுகாக்கும்படி அவங்க ரொம்ப அழகாக மேலே சர்ச்சை கட்டி அதை அவ்வளோ அழகாக பாதுகாத்து வைத்திருக்கிறாங்க. உண்மையிலேயே இன்னும் அதை அந்த சர்ச்சு கட்டலைன்னா அதெல்லாம் அப்படியே மண்மேடுகளாக போயிருந்திருக்கும்.
ஆனால் அவ்வளோ அழகா அந்த கானா ஊரில் அவ்வளோ ஒரு அந்த இடத்த பார்க்கும் பொழுதே உண்மையிலே இயேசு அந்த இடத்துல எவ்வளோ ஒரு பெரிய அற்புதங்களை செய்தார் இல்லையா? ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவித்து கொண்டு இருக்கிறார் என்பதற்கு இந்த இடங்களெல்லாம் சாட்சிகளாக இருக்கிறது. உண்மையிலேயே இயேசு ஜீவிக்கிறார், இன்றைக்கும் ஜீவிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்ததாக நம்முடைய ஆண்டவர் கானாவூர் கல்யாண வீட்டில் அற்புதங்களை செய்துவிட்டு தொடர்ந்து அவர் கலிலேயா கடலை சுற்றியுள்ள அநேக இடங்களில் அவர் ஊழியம் செய்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். வேதத்தில் நம்ம வாசித்திருக்கோம் இல்லையா? கலிலேயா கடல், கெனசரேத்து கடல் என்றெல்லாம் சொல்லப்படும் போது எல்லாமே ஒரே இடம்தான். கலிலேயா கடல் என்று சொல்லுவாங்க, ஆனால் அது ஒரு கடல் கிடையாது. அது ஒரு ஏரி தான், பெரிய ஏரியா இருக்கிறதுனால அதை கடல் என்று சொல்கிறாங்க. மற்றபடி அதில் அலைகள் கிடையாது, உப்பு தண்ணி கிடையாது. கடல்னா உப்பு தண்ணியாக இருக்கும் இல்லையா? அது உப்பு தண்ணி கிடையாது. நிறைய மீன்கள் அங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேதுரு இந்த கடல் அருகில் தான் மீன்களை பிடித்து கொண்டு மீன் பிடிக்க சென்று ஒரு மீனுமே கிடைக்காத சூழ்நிலையில் வலைகளை அலசி கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் அந்த இடத்துல பேதுருவை சந்தித்தார். இந்த சம்பவம் உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அதே போல் இந்த கடலில் தான் ஒரு போட்டில் இயேசுவும் சீஷர்களும் போய்கொண்டு இருக்கும் பொழுது பெரிய புயல் காற்று அடித்த பொழுது இறையாதே அமைதலாய் இரு என்று சொல்லி காற்றையும் கடலையும் கர்த்தர் அதட்டினார். அது மார்க்கு 4ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். அதே போல் ஆண்டவர் சீஷர்களை நீங்கள் பிரயாணம் பண்ணுங்கள், அக்கறைக்கு போங்க என்று சொல்லி அனுப்பிவிட்ட பிறகு இயேசு தனித்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் திடீரென்று எதிர்காற்று சுழல் காற்று வீசிய பொழுது படகு அலைவுபட்டது. முதல் ஜாமம், 2ஆம் ஜாமம், 3ஆம் ஜாமம் வரைக்கும் போராடினாங்க சீஷர்கள். 4ஆம் ஜாமத்தில், இரவின் 4ஆம் ஜாமத்தில் இயேசு கடலின் மேல் நடந்து வந்தார். ஹல்லேலூயா. அவர் நடந்து வந்து காற்றையும் கடலையும் அதட்டின சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது மார்க்கு 6ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலிருந்து அந்த சம்பவம் சொல்லப்பட்டு இருக்கிறது. இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த கப்பர்நகூமில் இயேசு இருக்கும் பொழுது வரி கட்டுறது இல்லையா என்று கேட்ட பொழுது பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ போய் கடலில் போய் தூண்டில் போட்டு முதல்ல கிடைக்கிற மீனுடைய வாயை திறந்து பார்த்தா உள்ள வெள்ளிப்பணம் இருக்கும், அதை எடுத்து விற்று உனக்கும் எனக்கும் வரி கட்டிருன்னு சொன்னார் இல்லையா? அதுவும் இதே கடல் தான், இதே கடலில் தான். இந்த கடலுக்கு அப்புறத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு லேகியோன் இருந்தான். அவனுடைய பிசாசுகளை கர்த்தர் துரத்தின பொழுது அந்த பன்றி கூட்டங்கள் எங்களை எங்கே அனுப்புறீங்கன்னு சொன்ன பொழுது இந்த இடத்துல தான் கடலில் தான் விழுந்து அவன் எல்லாமே மரித்து போன சம்பவம். இது எல்லாமே இந்த கலிலேயா கடலோரத்தை சுற்றி நடந்த சம்பவம். அதே கலிலேயா கடல் இன்றைக்கும் அங்கே இருக்கிறது. அந்த கலிலேயா கடலை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய மகிமையின் ஊழியத்தை செய்த போதெல்லாம் அடிக்கடி ஆண்டவர் இந்த கலிலேயா கடல் அருகே தன்னுடைய வல்லமையுள்ள நாமத்தை மகிமைப்படுத்தினார் என்பதற்கு வேதத்தில் அநேக வசனங்கள் ஆதாரம் உண்டு. கலிலேயா கடற்கரை அல்லது கெனசரேத்து கடற்கரை எல்லாமே ஒன்றுதான். பிரியமானவர்களே, இந்த கலிலேயா கடற்கரையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வல்லமையான அற்புதங்களை செய்தார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் கெனசரேத்து கடல் அருகே இயேசு வந்தபோது திரளான ஜனங்கள் வேத வசனத்தை கேட்கும்படி அவரை நெருக்கினார்கள். இயேசு ஒரு படகு ஒன்றில் உட்கார்ந்து அவர்களுக்கு ஊழியம் செய்து அவர்களை ஆசீர்வதித்தார். அந்த படகுக்கு சொந்தக்காரனாகிய பேதுருவை இயேசு அங்கு கண்டார். ஆண்டவர் சொன்னார், என் பின்னே வா, உன்னை மனிதர்களை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் பேதுருவை இந்த கலிலேயா கடற்கரையில் தான் தன்னுடைய மகிமையான ஊழியத்துக்கு அழைத்தார். பிரியமானவர்களே, இந்த வல்லமையான கடலிலே கர்த்தருடைய கிருபையினாலே படகில் நாங்கள் அனைவரும் பிரயாணம் செய்து தேவனை துதித்து பாடி கர்த்தருடைய அற்புதங்களெல்லாம் விவரித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தினது ஒரு மறக்க இயலாத ஒரு மாபெரும் ஒரு ஆசீர்வாதமான அனுபவமாய் அமைந்தது. இந்த கலிலேயா கடலில் அந்த கொந்தளிப்பை அமர்த்தின தேவன் இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கொந்தளிப்பு இருந்தாலும் கர்த்தர் இறையாதே அமைதலாய் இரு என்று சொல்லி
நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பேதுருவை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். இதுவரைக்கும் நீ மீன் பிடித்தாய், இனி மனுஷரை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன் என்று சொன்ன இடம் இதுதான். அதே நேரத்தில் பேதுரு முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படாத சூழ்நிலையில் ஆண்டவர் ஆழத்தில் போய் வலையை போடு என்று சொன்ன பொழுது, உங்கள் வார்த்தையின்படி போடுகிறேன் என்று சொன்ன பொழுது வலை கிழியத்தக்க மீன்களால் கர்த்தர் நிரப்பினார். உண்மையிலேயே நம்முடைய வாழ்க்கையில் கூட வெறுமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறபடியால் அன்றைக்கு பேதுருக்கு செய்த அதே அற்புதத்தை நமக்கு செய்வாரா, செய்ய மாட்டாரா? நிச்சயமாக செய்வா. ஹல்லேலூயா. இந்த மார்ச் மாதம் இன்னும் சில நாட்களுக்குள்ளே முடிந்து போய்விடும். ஆனால் இந்த மார்ச் மாதத்தின் தேவைகள் அத்தனை காரியங்களையும் ஆண்டவரை நோக்கி சொல்ல போகிற, ஆண்டவரை எங்களுக்கு சந்திங்கப்பா, எங்களுக்கு வெறுமையாக இருக்கும். இந்த மார்ச் மாதம் முடியும் பொழுது கர்த்தர் ஒரு நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை கொடுத்து மீதி எடுக்க எங்களுக்கு கிருபை கொடுப்பீராக என்று நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் கண்டிப்பாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அதே போல் பார்த்தீங்கன்னா, பேதுரு இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு அந்த கலிலேயா கடலில் சீஷர்களை கூட்டி கொண்டு போய் மீன் பிடிக்க போகிறேன் வாருங்கள் என்று சொன்னார் இல்லையா? அதுவும் இதே கலிலேயா கடலில் தான். இங்கே தான் மீன் பிடிக்க போனார். அப்போ மீன் பிடிக்க போகும்போது தான் இயேசு பார்க்கிறார். அவங்க நின்றுட்டு இருக்கும்போது பிள்ளைகளை புசிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கான்னு கேட்டப்போ ஒன்றுமே இல்லை என்று சொன்ன பொழுது போய் வலது பக்கத்தில் வலையை போடுங்க என்று சொல்லி உள்ளே அனுப்பினார். ஆனால் அவங்க டயர்டாக மீனெல்லாம் பிடிச்சிட்டு கீழே வெளியே வர்றதுக்குள்ளே கரையில் ஆண்டவர் கறி நெருப்பு போட்டு அப்பத்தையும் மீனையும் சுட்டு வச்சிருந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? நம்முடைய ஆண்டவர் நமக்கு இன்னது தேவை என்பதை அறிந்த பரம தகப்பன். அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. சீஷர்கள் நினைச்சாங்க அவருடைய சரீரத்தை காணோம், எங்கேயோ போயிடுச்சு, அவ்வளோதான், இனிமே நமக்கு பிழைப்புக்கு வழியே இல்லைன்னு நினைச்சாங்க. ஆனால் அவர்களை தேடி கர்த்தர் வந்தார். அதுவும் இந்த கலிலேயா கடல் அருகில தான். இந்த கலிலேயா கடலை சுற்றி 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 நம்முடைய ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்தார். அங்கேயே அலைந்து திரிந்து நிறைய மக்களுக்கு இயேசுவை பற்றி சொன்னார். கலிலேயா கடற்கரை பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாருமே படிப்பறிவு இல்லாதவங்க, ஏழைகள், இந்த மீன் பிடிக்கிற தொழிலை செய்கிறவங்க, இப்படிப்பட்ட கஷ்டப்பட்ட மக்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அவர்களை தேடி வந்து அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி அற்புதங்களை செய்து அதிகமான ஆசீர்வாதங்களை அவர்களுக்கு கொடுத்து அவர்களுக்கு தேவையான எல்லா செய்திகளையும் தேவனுடைய மகத்துவமான வார்த்தைகளையும் பிரசங்கித்தார் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் இயேசு சீஷர் கூடி வந்திருந்த அத்தனை ஜனங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு செய்தியை கொடுத்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது என்ன செய்தி? மலை பிரசங்கம் இல்லையா? பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கும். 8 முறை பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கும். அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு இடத்துல இருந்து ஜனங்கள் நிறைய பேர் வந்துட்டாங்க. அவர்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் வார்த்தைகளை சொன்ன மத்தேயு 5, 6, 7ஆம் அதிகாரத்தில் உள்ள அத்தனை காரியங்களையும் இயேசு அவர்களுக்கு பிரசங்கித்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுவும் குறிப்பாக பாக்கியவான்கள் என்ற தலைப்பில் இந்த பிரசங்கத்தை, மலை பிரசங்கத்தை இயேசு செய்த இடமும் இதே பகுதியில் தான், கடற்கரை ஓரத்தில் தான் இருக்கிறது. இந்த இடத்தை நம்ம அந்த சர்ச்சுக்கு பேர் சர்ச் ஆஃப் பியாட்டிடியூட்ஸ் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது, பாக்கியவான்கள் ஆலயம். இப்போ நம்ம அந்த ஆலயத்தை நம்ம பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய அருமை ஆண்டவர் போதித்த ஏராளமான பிரசங்கங்களில் மலையிலிருந்து அவர் பேசினார் அல்லவா? பாக்கியவான்கள் என்ற தலைப்பில் மத்தேயு எழுதும் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அல்லவா? அந்த மலையிலிருந்து உங்களோடு கூட தேவ கிருபையினால் பேசி கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் உட்கார்ந்து அமர்ந்திருந்த அந்த பாறையை மையமாக வைத்து இந்த ஆலயத்தை கத்தோலிக்க தேவ பிள்ளைகள் கட்டி எழுப்பியிருக்கிறார்கள். பாருங்கள், ஏராளமான மக்கள் பல பட்டணங்கள், பல தேசங்களில் இருந்து இந்த இடத்தில் வந்து ஜெபித்து பார்த்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று செல்லுகிறார்கள். ஆண்டவர் பேசின இந்த செய்திகள் உலக பிரசித்தி பெற்றது. இந்த பிரசங்கம் உலக பிரசித்தி பெற்றது. கர்த்தருடைய வார்த்தைகள் நீங்கள் என்னெல்லாம் பைபிளில் வாசிக்கிறீங்களோ அதையெல்லாம் இன்றைக்கு கண்கூடாக பார்க்கும்படி ஆண்டவர் கிருபை பாராட்டியிருக்கிறார். வானமும் பூமி ஒழிந்து போனாலும்
என் வார்த்தைகள் ஒருபோதும் ஒழியாது. கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருங்கள், வசனத்தை பிடித்து கொள்ளுங்கள். வாக்குத்தத்தம் பண்ணினவர் வாக்கு மாற மாட்டார். இந்த பிரசங்கம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ரொம்ப பிடிக்கும். குறிப்பாக நம்ம தேசத்தில் ஒரு தலைவருக்கு ரொம்ப பிடிக்கும். யாருன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். மகாத்மா காந்திக்கு இது ரொம்ப பிடிக்குமா. அவர் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப அடிக்கடி விரும்பி விரும்பி வாசிப்பார். ஆனால் ஒரே ஒரு காரியம் மட்டும் அவர் சொல்லிட்டு போயிட்டார். கிறிஸ்தவர்களை பிடிக்காது, ஆனால் அவங்க சொன்ன அந்த போதனைகள் எல்லாமே கிறிஸ்து சொன்ன போதனைகள்லாம் பிடிக்கும். கிறிஸ்தவர்கள் மட்டும் அந்த போதனைகளை கேட்டு வாழ்ந்தா எவ்வளோ நல்லா இருக்கும் என்று அவர் அன்றைக்கு சொல்லிட்டு போனாராம். உண்மையிலேயே இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஏராளமான போதனைகளை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆனால் எல்லாத்தையும் கொஞ்சம் நீங்கள் வீட்டுக்கு போனால் கூட இந்த மத்தேயு 5ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் எடுத்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆச்சரியம். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இன்றைக்கி கொஞ்சம் நம்ம மெசேஜ் கொடுக்க முடியுது, ஜெபிக்க திறமை இருக்குது, உபவாசம் பண்ண திறமை இருக்குதுன்னா அதுக்கப்புறம் நமக்கு என்ன வந்துடுது? ஒரு பெருமை வந்துடுது. ஆனால் ஆண்டவர் அதெல்லாம் விரும்பலை. எப்போவுமே நம்ம சிம்பிளாக எளிமையாக இருந்தால் பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆமென். பரிசுத்தம் உள்ளவர்கள், நீங்கள் சாந்த குணம் உள்ளவர்கள், இன்னும் நிறைய துயரப்படுகிறவர்கள், நிறைய காரியங்களை ஆண்டவர் நிமித்தம் துன்பப்படுத்தப்படுகிறவர்கள், நீதி நிமித்தம் பசித்தாகம் உள்ளவர்கள் எல்லாரும் பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் நம்மை குறித்து சொல்லி கொண்டிருக்கிறார். இந்த அதிகாரங்களெல்லாம் நம்ம அடிக்கடி வாசிக்கணும். 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் சத்துருக்களை நீங்கள் நேசியுங்க, துன்பப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் செய்யுங்க, நிறைய காரியங்கள். நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது வெளியரங்கமாக நீங்கள் ஜெபம் பண்ணாதீங்க. இப்படி நிறைய காரியங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம். ஏன் இந்த இடத்த அவங்க செலக்ட் பண்ணி கரெக்டாக இதுதான் இயேசு பிரசங்கித்திருக்க முடியும் என்று அவங்க இது பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருந்து பேசினா அவங்க பேசுகிற சத்தம் கிட்டத்தட்ட சுற்றி இருக்கிற இடத்துல ஒரு 7000 பேர் சுற்றி இருந்தால் அந்த சத்தம் கேட்குற அளவுக்கு அந்த அமைப்பு அப்படி இருக்குதான். அக்கஸ்டிக் என்று சொல்லுகிறாங்க அந்த தன்மையை. அதாவது இங்கே இப்போ மைக் ஆம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு கொடுக்குது இல்லையா, இதே மாதிரி அந்த இடத்தின் அமைப்பு எப்படின்னா, சும்மா பேசினாலே 7000 பேர் சுற்றி இருக்கிறவங்களுக்கு அந்த சத்தம் கேட்குமா. அப்போ அந்த நாட்களில் மைக் கிடையாது. அப்போ புருஷர்களே 5000 பேர், அது போக எவ்வளோ பேர் உட்கார்ந்துருப்பாங்கன்னா அவர்களுக்கு அந்த மலை பிரசங்கத்தை பண்ணும் பொழுது எவ்வளோ சத்தமாக ஆண்டவர் பேசியிருக்க முடியும் இல்லையா? முடியாது. அப்போ இந்த இடம் கரெக்டாக அப்படிப்பட்ட ஒரு தன்மை வாய்ந்த இடமாக இருக்கிறது என்பதை அந்த விஞ்ஞானிகள் கண்டறிந்து அந்த இடம்தான் கண்டிப்பாக இயேசு உட்கார்ந்து பேசியிருக்க வேண்டும் என்று ஆராய்ச்சி செய்து அந்த இடத்தை அவர்கள் தெரிந்தெடுத்து அதை சுற்றி ஆலயம் கட்டி இருக்கிறாங்க. சுற்றி நிறைய இடங்கள், அங்கங்கே வருகிற சுற்றுலா பயணிகள் அங்கங்கே உட்கார்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசித்து தியானித்து அவர்கள் போகிறாங்க. உண்மையிலேயே இதை பார்ப்பதற்கு ஏராளமான பேர் வர்றாங்க. ஆனால் அதற்கெல்லாம் நிறைய பணம் செலவாகும் இல்லையா? ஆனால் ஆண்டவர் நம்மை பார்க்கிறதற்கு, பைபிளில் படிக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இப்படி கூடி வந்த மக்களுக்கு அவர்கள் 3 நாட்களாய் செய்தி கேட்ட பொழுது அவர்கள் ரொம்ப பசியாக இருப்பாங்க. அவர்கள் என்ன செய்கிறது என்று சொன்ன பொழுது சீஷர்கள் சொன்னாங்க, அவர்களை அனுப்பிவிடுங்க, இது வனாந்திரமாக இருக்குது, கடை ஒன்றுமே இல்லை, கையில் இருக்கிறதோ 200 ரூபா தான், என்ன பண்ணுறது, அனுப்பிவிடுங்கள் என்று சொன்ன பொழுது இயேசு சொன்னார், நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்று சொல்லி மார்க் 6ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் இருக்கிறது. இந்த இடத்துல அப்போ ஆண்டவர் சொன்ன உடனே யாருக்கிட்டது ஏதாவது சாப்பாடு இருக்கா என்று பார்த்த பொழுது ஒரு சிறுவனிடத்தில் 5 அப்பமும் 2 மீனும் இருந்துச்சு. அது இயேசுவின் கைக்கு வந்த பொழுது பல்லாயிரமாய் பெருகியது. அந்த சாப்பாடை எல்லாரும் சாப்பிட்டு திருப்தியாகி 12 கூடை நிறைய மீதி எடுத்தார்கள் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். இந்த 5 அப்பம் 2 மீனை வைத்து அற்புதம் செய்த அந்த இடத்துக்கு பெயர் தாப்கா என்று சொல்கிறாங்க. அந்த ஆலயத்துக்கு பெயர் சர்ச் ஆஃப் தாப்கா. தாப்கா என்று சொன்னால் பெருகின ஒரு இடம் என்று அர்த்தம். அந்த ஆலயத்திலையும் அந்த இடத்துலையும் ஒரு ஆலயத்தை கட்டியிருக்காங்க. கலிலேயா கடல்
அதன் பக்கத்தில் சர்ச் ஆஃப் பியாட்டிடியூட்ஸ், அது பக்கத்தில் இந்த இடம். அந்த இடத்தையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 2 மீன்களை கொண்டு பல ஆயிரங்களுக்கு இயேசு போஷித்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். என்னுடைய பிள்ளைகளே, அந்த இடம்தான் இந்த இடம். இந்த இடத்துல ஒரு ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறதை பார்க்கிறீர்கள். அங்கிருந்து தான் ஆண்டவர் ஆச்சரியமான அற்புதத்தை செய்து 12 கூடைகள் மீதி எடுக்க கர்த்தர் உதவி செய்தார். உங்கள் கைகளில் என்ன இருக்கிறதோ இதை வைத்துக்கொண்டு நான் என்ன செய்ய முடியும் என்று நீங்கள் யோசிக்க வேண்டாம். உங்கள் கைகளில் இருக்கிறதை இயேசுவின் கைக்கு கொண்டு வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நிரம்பி வழிகிற ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதத்தையும் நீங்கள் காண்பீர்கள். ஏனென்றால் நம் ஆண்டவர் குறைகளை நிறைவாக்குகிறவர். 5 அப்பம் 2 மீன் துண்டுதான், ஆனால் பல ஆயிரக்கணக்கான மக்கள் போஷிக்கப்பட்டார். காரணம், இயேசுவின் கைக்கு வந்தது. வானத்துக்கு நேராக ஏறெடுத்து இயேசு ஜெபித்தார், அற்புதங்கள் நடந்தது. இந்த இடம்தான் அற்புதங்களை ஜனங்கள் காணும்படி செய்த ஒரு இடம். உங்களுக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்வார். கர்த்தருக்குள் தைரியமாய் சந்தோஷமாய் இருங்கள். God bless you. இந்த இடத்துல தான் ஆண்டவர் அற்புதம் செய்த ஒரு அருமையான இடம். சில ஆலயங்களுக்குள்ள உள்ளே போய் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. ஆகவே சில இடங்களில் எடுக்க முடியாத இடங்களில் வெளியிலிருந்து இது மாதிரி நாங்கள் எடுப்பதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உண்மையிலேயே அது பார்த்திங்கன்னா எல்லாமே பக்கம் பக்கமாக இருக்கும். அது கரெக்டாக அந்த கலிலேய கடலை சுற்றி அவ்வளோ ஒவ்வொரு சம்பவமும் நடந்த இடங்கள் அப்படி இப்படி இருக்கும் பொழுது உண்மையிலே ஆண்டவர் ஜீவிக்கிறார். இந்த வேதம் எவ்வளோ முக்கியமானது. அந்த இஸ்ரவேல் தேசத்தில் இவ்வளோ இடங்கள், இயேசு ஊழியம் செய்த இடங்கள் காணப்படுகிறதே என்று நினைக்கும் பொழுது உண்மையிலே ஆண்டவரை நம்ம துதிக்காமல் இருக்கவே முடியாது. ஆமேன். அடுத்ததாக ஆண்டவர் அதிகமான ஊழியங்களை செய்த ஒரு பட்டணம் யாராவது சொல்ல முடியுமா? ஆண்டவர் அதிகமாக ஊழியங்களை செய்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா பட்டணம், ஒரு பட்டணம் கப்பர்நகும். கப்பர்நகும் கேள்விப்பட்ட ஞாபகம் இருக்கா? வாஸ்தது இருக்குது இல்லையா? வாஸ்திருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம், டக்குன்னு வரல. கப்பர்நகும் பட்டணம், இந்த பகுதியில் ஆண்டவர் அநேக அற்புதங்களை கர்த்தர் செய்தார். இதுக்கு பேரே டவுன் ஆஃப் ஜீசஸ் என்று சொல்லப்படுது. ஆண்டவருடைய பட்டணம். அவர் சிறு வயதில் இருந்து பெரிய ஆளானதுக்கு அப்புறமும் அநேக நேரங்களில் இங்கேயே ஆண்டவர் சுற்றி சுற்றி வந்து அநேக அற்புதங்களை கர்த்தர் செய்தார். அதில் பார்த்தீங்கன்னா முதல் அற்புதம் ஆண்டவர் செய்த முக்கியமான அற்புதம்னு பார்த்தீங்கன்னா பேதுருவின் மாமியை கர்த்தர் சுகமாக்கினார். இந்த கப்பர்நகும் பட்டணத்தில், அந்த பட்டணத்தில் எந்த வீட்டில் படுத்திருந்த பேதுருவின் மாமியை கர்த்தர் தூக்கி சுகமாக்கினாரோ அந்த வீடு இன்றைக்கும் காணப்படுகிறது. அந்த இடிந்து போய் காணப்படுகிறது. மேலே ஒரு சர்ச்சை கட்டி இருக்கிறாங்க. உண்மையிலேயே ஆதி அப்போஸ்தலருடைய காலத்தில் இதே பேதுருவின் வீட்டில் எல்லாரும் கூடி அப்பம் பிட்டு வீடுகள் தோறும் அவர்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள், ஜெபம் பண்ணினார்கள் என்று நிறைய இருக்கும். அந்த இடத்துல ஒரு வீட்டு ஹோம் சர்ச், அது இந்த பேதுருவின் மாமியின் வீடு. அந்த பேதுருவின் மாமியின் வீடை நம்ம பார்க்க போகிறோம் கப்பர்நகும் பட்டணத்தில். இயேசு ஒரு நாள் பேதுருவின் மாமியார் வீட்டுக்குள் பிரவேசித்து கடுமையான காய்ச்சலில் இருந்த அவருடைய மாமியை கரங்களை பிடித்து இயேசு தூக்கிவிட்ட போது அவருடைய காய்ச்சல் அந்த மாமியை விட்டு விலகி போனது என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? அந்த வீட்டிற்கு மேலே தற்பொழுது படகு வடிவில் ஒரு ஆலயத்தை கட்டி கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை ஆராதனை செய்து கொண்டு வருகிறார்கள். இயேசு ஒரு நாள் பேதுருவின் மாமியார் வீட்டுக்குள் பிரவேசித்து, பேதுரு படகு பிடிக்கிறவர் என்பது அடையாளமாக மேலே போட் ஷேப்பில் வச்சுருக்கிறாங்க. அப்போது பார்த்தீங்கன்னா இந்த இடம், இந்த வீட்டில் தான் இயேசு கப்பர்நகுமில் இருக்கும் பொழுது வீட்டில் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு என்ன நடந்துச்சு? ஒரு திமிர்வாதக்காரனை கூரையை பிரித்து இறக்கி வைத்தாங்க. 4 பேர் சுமந்து கொண்டு இறக்கி வைத்தாங்க இல்லையா? அப்போ இயேசு அவர்களுக்கு சுகத்தை கொடுத்தாரே, அதுவும் இதே வீடு தான், இதே வீடு தான். அப்போது ஆண்டவருக்கு பேதுரு ரொம்ப நெருக்கமாக இருந்ததுனால, அவனுடைய மாமி எல்லாருமே அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்ததுனால அடிக்கடி அவர் பேதுருவின் வீட்டில் தங்கியிருப்பார். பேதுருவின் வீட்டில் இருக்கிறதை கேள்விப்பட்டு நிறைய மக்கள் வியாதியஸ்தர் வருவாங்க. அவர்களுக்கெல்லாம் கர்த்தர் சுகத்தை கொடுப்பார், நிறைய அற்புதங்களை செய்வார்.
இந்த கப்பர்நகும் பட்டணத்தில் ஒரு ஜெப ஆலயம் இருக்கும். அந்த ஆலயத்தில் தான் இயேசு முதலாக செய்தி கொடுத்த பொழுது அங்கிருந்த ஒரு அசுத்த ஆவி, நம்ம எல்லாருக்கும் தெரியும், கூக்குரல் இட்டது, இயேசுவே தாவீதின் குமாரனே உமக்கும் எனக்கும் என்ன, எங்களை கெடுக்கவா இங்கே வந்தீர் என்று சொன்னோம். பேசாமல் இவனை விட்டு வெளியே போ என்று ஆண்டவர் சொன்னார் இல்லையா? அந்த இடமும் இதே கப்பர்நகுமில் தான் இருக்கிறது. அதே ஆலயத்தில் தான் இயேசு தன்னை குறித்து எழுதப்பட்ட அந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை அவர் எடுத்து வாசித்தார். அந்த இடத்த கொஞ்சம் தான் இருக்கும், அதை பார்க்கலாம். நடுவில் ஒரு சுவர் இருக்கும், இந்த பக்கம் ஆண்கள் அந்த பக்கம் பெண்கள் என்று சொல்லி அப்படிதான் இருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நிறைய அற்புதங்களை கர்த்தர் செய்தார். இங்கே நகுமில் கர்த்தர் செய்த அற்புதங்களெல்லாம் நீங்கள் குறித்து வைத்து கொண்டீங்கன்னா, மார்க் 3ஆம் அதிகாரத்தில் சூம்பின கை சுகமான இடம் இந்த கப்பர்நகும் பட்டணம் தான். மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் 100க்கு அதிபதியின் வேலைக்காரன் சுகமாக்கப்பட்டான் இல்லையா? ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வேலைக்காரன் பிழைத்துக் கொள்வான் சொன்ன இடம் இங்கே தான். மீனின் வாயில் அந்த கலிலேயா கடல்லேருந்து வெள்ளிப்பழத்தை எடுத்துட்டு வந்து இந்த கப்பர்நகும் பட்டணத்தில் வந்து தான் வரியை கட்டினா. திமிர்வாதக்காரனை சுகப்படுத்திய இடமும் இந்த கப்பர்நகும் பட்டணம் தான். ஆனால் பாருங்க, எவ்வளோ அற்புதங்களை கர்த்தர் செய்தார். ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், கப்பர்நகும் பட்டணமே ஐயோ. ஏன் அப்படின்னா, எவ்வளவுதான் அற்புதங்கள் செய்தாலும் அங்கே இருந்த மக்கள் தேவைக்காக தான் இயேசுவை தேடினாங்களே தவிர இயேசுவை சொந்தமாக ஏற்றுக்கொள்ளணும்னு அவங்க விரும்பலை. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், இப்படிப்பட்ட ஒரு அற்புதம் உன் நடுவில் சோதோம் குமாரெல்லாம் நடந்திருந்தா இன்னைக்கே அவங்க ரெட்டுடுத்தி உட்கார்ந்துருப்பாங்க. ஆனால் நீ அதை கீழ்ப்படியாமல் மனம் திரும்பாததுனால, உனக்கு ஐயோ என்று சொன்னதுனால அந்த பட்டணம் இன்னைக்கு இடிக்கப்பட்டு அங்கே யாருமே வசிக்கலை. அப்படிப்பட்ட ஒரு பட்டணமாக அந்த பட்டணம் காணும். மற்ற எல்லா நேசரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகள் இருக்குது, ஆட்கள் இருக்காங்க. எல்லா இடங்களிலும் கானா ஊரில் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய கடைகள் இருக்குது. இந்த கப்பர்நகும் பட்டணத்தில் மட்டும் ஒரு ஆள் கூட வசிக்கலை, சும்மா அந்த இடத்தை பாதுகாத்து வைத்திருக்கிறாங்க, அவ்வளோதான். அந்த கப்பர்நகும் பட்டணத்தை பாருங்க. பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற, எழுதப்பட்டிருக்கிற, பிரசங்கிக்கப்படுகிற ஒவ்வொரு சம்பவங்களும் ஒவ்வொரு இடங்களும் இன்றைக்கும் இஸ்ரவேல் தேசத்தில் மிகுந்த கிருபையாய் கண்காணிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கப்பர்நகும் என்ற பட்டணத்துக்கு முன்பாக நின்று உங்களோடு கூட நான் பேசி கொண்டிருக்கிறேன். கப்பர்நகும் அது ஆண்டவராகிய இயேசுவின் பட்டணம் என்று சொல்லப்படுகிறது. இந்த பட்டணத்தில் ஏராளமான அற்புதங்களை, அடையாளங்களை ஆண்டவர் செய்தார். படிப்பறிவில்லாத பாமர மக்கள் ஏராளமான பேர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் ஓடி வந்தார்கள். முடவர்கள், சப்பானிகள், செவிடர்கள், குருடர்கள் என ஆண்டவர் எண்ணிலடங்கா அற்புதங்களை இந்த பட்டணத்தில் செய்தார். என்றாலும் ஒரு நாள், கப்பர்நகுமே உனக்கு ஐயோ, பெட்சாயிதாவே உனக்கு ஐயோ என்று ஆண்டவர் சொன்னார். காரணம் என்ன? அற்புதங்கள் ஏராளமாய் இந்த பட்டணத்தில் நடந்தது. ஏராளமான மக்கள் சுகமடைந்தார்கள். ஆனால் சரியான ஆத்தும மீட்புக்குள்ளே, ரட்சிப்புக்குள்ளே அவர்கள் வரவில்லை. மிகுந்த மனவேதனையோடு கப்பர்நகுமே உனக்கு ஐயோ என்று சொன்னார். ஆகவே பாருங்கள், இந்த பட்டணத்துக்கு உட்புறத்துக்குள்ளே நீங்கள் போனால் அங்கு எந்தவித பெரிய பெரிய கட்டடங்கள் இன்று வரைக்கும் எழும்பாமல் எல்லாம் தரைமட்டமாக கிடக்கிறது. ஆண்டவராகிய இயேசு உரைத்த வார்த்தை மாறாமல் இருப்பதற்கு அடையாளமாக கப்பர்நகும் இன்றைக்கும் காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த கப்பர்நகுமில் தான் பேதுரு மாமி சுகமாக்கப்பட்டால். அநேக அற்புதங்கள் இந்த கப்பர்நகுமை ஒட்டிதான் கலிலேயா கடற்கரை. அந்த கடற்கரை ஓரமாக என் ஆண்டவர் பலமுறை நடந்து சென்று வல்லமையான ஊழியங்களை செய்தார். இன்றைக்கும் இந்த காட்சியை நீங்கள் பார்க்கிறீர்கள் அல்லவா? நீங்களும் ஆண்டவருடைய அற்புதங்களை எதிர்பாருங்கள். அன்றைக்கு கப்பர்நகுமில் மட்டுமல்ல, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். எதிர்பாருங்கள்.
நிச்சயம் உங்கள் வாழ்வில் அற்புதங்கள் நடக்கும். ஆமென். எப்படி சந்தோஷமா இருக்கா இதெல்லாம் பார்க்கும் பொழுது? உண்மையிலேயே கர்த்தருடைய பெரிய கிருபை இல்லையா? இப்போல்லாம் நம்ம பைபிளில் தான் படிச்சிட்டு இருந்தோம். இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக நம்ம பார்ப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக இன்னொரு காரியம், மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவர் ஒரு உயரமான மலையின் மேல் சீஷர்களை 3 சீஷர்களை மட்டும் அழைத்து கொண்டு போனார். யாரெல்லாம்? பேதுரு, யோவான், யாக்கோபு. இந்த 3 சீஷர்களை எப்பவுமே ஆண்டவர் இந்த 3 பேரையும் தன்னோடு வைத்திருப்பார். 3 பேரோடு நெருக்கமான உறவு வைத்திருந்தார். இந்த 3 பேரையும் அழைத்து கொண்டு உயரமான ஒரு மலைக்கு போய் அங்கு அவர் மறுரூபமானார். அவரோடு கூட மோசே, எலியா காணப்பட்டார்கள். உடனே பேதுரு சொல்றா, உமக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், ஏன்னா எலியாவுக்கு ஒரு கூடாரம், 3 கூடாரம் வச்சிடலாம். அவனுடைய எண்ணம் என்னன்னா, ஒருத்தர் 3 கூடாரம் இருந்துச்சுன்னா நம்ம 3 பேர் இருக்கோம், 3 பேரும் ஆளுக்கு ஒருத்தரோட போய் உட்காந்துக்கலாம், நம்ம இயேசுவோடு இருந்துடலாம் அப்படின்னு நினச்சாரு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம கீழே இறங்கி போக வேண்டும் என்று சொல்லி அவங்க கீழே இறங்கி வந்தாங்க. ஆனால் அந்த இடத்துல மறுரூபமானார் நம்முடைய ஆண்டவர். அப்போது மறுரூபமானது எதற்காக? எல்லாருமே நாமும் ஆண்டவரோடு கூட வசிக்க நெருங்கி வாழ நமக்குள்ளேயும் ஒரு மறுரூபமான ஒரு அனுபவம் கிடைக்கும். வேதத்தை வாசிக்க நம்முடைய உள்ளம் மறுரூபமாகும் என்பதை அறிந்து கொள்வதற்காக தான் இயேசுவே மறுரூபமானார். அப்போ இயேசுவே மறுரூபமானால் நம்ம மறுரூபமாகணுமா வேண்டாமா? நிச்சயமாக வாங்கணும். கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்துவார். அவரோடு நெருங்கி ஜீவிக்க கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்துவார். இப்போ அந்த உயரமான அந்த மலை, அதற்கு பெயர் தாபோர் மலை. அதை நம்ம பார்ப்போம். பிரியமானவர்களே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும்போது, நம் அருமை ஆண்டவராகிய இயேசு ராஜா தம்முடைய 3 சீடர்களோடு கூட ஒரு உயர்ந்த மலைக்கு போய் மறுரூபமானார் என வாசிக்கிறோம் அல்லவா? அந்த மறுரூப மலையின் மேலே கர்த்தருடைய கிருபையினாலே நின்று உங்களோடு கூட நான் இந்த காரியங்களை பகிர்ந்து கொள்ளுகிறேன். இந்த மறுரூப மலைக்கு மேலே ஒரு அழகின பிரம்மாண்டமான ஆலயத்தை பாருங்கள். இத்தாலி நாட்டை சேர்ந்த கத்தோலிக்கர்களால் முயற்சி பண்ணி இந்த இடத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அருமை ஆண்டவர் இந்த மலைக்கு தனித்து இருக்கும்படி தம்முடைய 3 சீடர்களை அழைத்து கொண்டு வந்தார். பேதுரு, யாக்கோபு, யோவான். அவருக்கு முன்பாக மறுரூபமானார். பரலோகத்திலிருந்து மோசேயும் எலியாவும் இறங்கி வர அந்த மகிமையான காட்சியை அந்த 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு மறுரூபமானார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மறுரூபம் தேவை. உங்கள் சுபாவங்களில் ஒரு மறுரூபம் தேவை. உங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஒரு மறுரூபம் தேவை. இந்த இடத்தில் நாங்கள் துதித்து பாடி ஆராதித்து தேவனோடு கூட ஒப்புரவாகி கண்ணீரோடு கூட ஜெபிக்க கர்த்தர் கிருபை பாராட்டினார். நீங்கள் இந்த காட்சியை காணும்போது உங்கள் உள்ளத்தில் உணர்ந்து கொள்ளுங்கள், ஆண்டவரே, எனக்கு ஒரு மறுரூபம் தேவை. என் சுபாவங்கள் மாற வேண்டும் அப்பா, என் சிந்தனை மாற வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட நீங்கள் கர்த்தருக்குள்ளே உங்களை அர்ப்பணித்தால் நிச்சயம் உங்களுடைய உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுவான். வெளியே காண்கின்ற மனிதன் நாளுக்கு நாள் பலவீனம் அடையலாம். ஆனால் உள்ளே ஒரு மனிதன் இருக்கிறான், அவனுக்கு பெயர்தான் உள்ளான மனிதன். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு அந்த கிருபை தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. இந்த மலைக்கு புதிய ஏற்பாட்டில் உயர்ந்த மலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இதற்கு பெயர் மவுண்ட் தாபோர், அதாவது தாபோர் மலை. தாபோர் மலை அப்படின்னு சொன்ன உடனே பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவம் உங்களுக்கு ஞாபகம் வரணும். தெபோராள் சிசராவோடு யுத்தம் பண்ணின இடம் இதே மலை தான். இதே மலையில் தெபோராள் யுத்தம் பண்ணினா இல்லையா? சிசராவோடு தெபோராவும் பாராக்கும் அவர்களோடு கூட இஸ்ரவேல் ஜனங்களும் எழுந்து போய் யுத்தம் பண்ணினார்கள். அந்த இடமும் இதே இடம் தான், இதே மலையில். அதே மாதிரி கிதியோன் யுத்தம் பண்ணி மீதியானியரை ஜெயித்த அதே இடமும் இதே தாபோர் மலை தான்.
அது நியாயாதிபதிகள் 8ஆம் அதிகாரத்தில் கிதியோனின் யுத்தம் காணப்படும். நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரத்தில் தெபோராவுடைய யுத்தம் காணப்படும். இந்த பட்டணங்கள் செபுலோன், நப்தலி அந்த கோத்திரத்துக்கு சொந்தமான ஒரு இடம். இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் பிரிக்கும் பொழுது ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் சில இடங்களை கொடுத்தாங்க இல்லையா? இந்த இடம் செபுலோனுக்கும் நப்தலிக்கும் சொந்தமான ஒரு இடம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அந்த மலை நம்ம ரொம்ப அருமையான இடம். இன்னொரு காரியம் கர்த்தர் செய்த அற்புதம் யோவான் 5ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பெதஸ்தா குளம். பெதஸ்தா குளத்தண்டை 38 வருஷமாய் கஷ்டப்பட்டு வியாதி படுக்கையில் கிடந்த ஒரு மனிதன், அவனை தூக்கிட்டு போகிற ஆள் இல்லை, ஆனாலும் கர்த்தர் இயேசு கிட்ட வந்து அவனை சுகம் கொடுத்தார் இல்லையா? அந்த பெதஸ்தா குளத்தை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் சொல்லுகிறது பெதஸ்தா குளத்தின் மகிமை குறித்து. பிரியமானவர்களே, அன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பெதஸ்தா குளத்தின் அருகே வந்து 38 வருஷமாய் படுத்து கிடந்த அவனை படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி அவனை ஆண்டவர் சுகமாக்கினார் அல்லவா? அந்த பெதஸ்தா குளம்தான் இந்த இடம். இன்றைக்கும் இது பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அதனுடைய 5 மண்டபங்கள் இருந்ததுக்கான தூண்கள் இங்கே அப்படியே வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குளம் இன்று வரைக்கும் சரித்திரபூர்வமான ஆதாரமாய் இது காட்சி பொருளாக இருக்கிறது. அன்பானவர்களே, வானமும் பூமி ஒளிந்து போனாலும் என் வார்த்தையோ ஒரு நாளும் ஒளியாது என்று சொன்ன அந்த வார்த்தை எவ்வளவு நிச்சயம். பெதஸ்தா குளத்தை குறித்து நீங்கள் பலமுறை வேதத்தில் வாசித்திருப்பீர்கள். ஆனால் வாசித்தோம், இதை இப்பொழுது நேரடியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உலகத்தின் பல தேசங்களின் மக்கள் வந்து இந்த இடத்தில் இருந்து தேவனை துதித்து பாடி ஆராதனை செய்து தேவனுடைய வல்லமை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். இந்த பெதஸ்தா குளத்தின் அருகே நின்று உங்களோடு கூட நான் இந்த காரியத்தை பேசும்போது, இந்த காட்சியை நீங்கள் பார்க்கிற இந்த நேரத்தில் உங்கள் மனதிலே ஆண்டவரை தேடுங்கள். ஆண்டவரே, பெதஸ்தா குளத்தின் அருகே 38 வருஷமாய் படுத்திருந்த ஒரு மனிதனை தேடி சென்றீரே, எனக்கும் ஒரு அற்புதத்தை செய்யும் அப்பா என்று விசுவாசத்தோடு நீங்கள் கேட்டா கர்த்தர் நிச்சயமாய் தருவார். இந்த குளத்துக்கு ஒரு மகிமை இருந்தது. அது என்ன? திடீரென்று ஒரு நாள் தேவதூதன் வருவான். அவன் இறங்கி இந்த குளத்தை கலக்குவான். யார் முதலாவது இறங்குகிறார்களோ எந்த நோயா இருந்தாலும் எந்த வியாதியா இருந்தாலும் சுகமாகுமா. அதுதான் இந்த குளத்தினுடைய மகிமை. பிரியமானவர்களே, குளம் கலக்கும் போதுதான் அற்புதம். உங்கள் வாழ்க்கையில் ஏதாயிலும் குழப்பங்கள் கலக்கங்கள் வரும் பொழுது சோர்ந்து போயிடாதீங்க. நம்பிக்கையோடு பரலோகத்தை பாருங்க. பரலோக தேவனை பிடித்து கொள்ளுங்க. அந்த கலக்கத்தின் நடுவே ஒரு அற்புதம் உங்களுக்கு உண்டாகும். பெதஸ்தாவின் ஸ்தலத்தில் இருந்து பெதஸ்தா குளத்தின் அருகே என்று உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் அற்புதத்தை எதிர்பாருங்கள். God bless you. ஆமென். ஹல்லேலூயா. அடுத்ததாக இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்க போறோம். பெத்தானியா பட்டணம். பெத்தானியா பட்டணம்னு யார் ஞாபகத்துக்கு வருது? லாசரு, மார்த்தாள், மரியாள். எப்பவுமே ஆண்டவர் அந்த இடத்துக்கு கிராமத்துக்கு ஒரு முறை போகும் பொழுது மார்த்தாள் முதலில் ஏற்றுக்கொண்டாள். மரியாள் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தாள். திடீரென்று சொல்லி அவருடைய அன்பான சகோதரன் வியாதிப்பட்டிருக்கிறான் என்று சொன்ன பொழுது, நேற்றைய தினத்திலே ஹீலிங் மீட்டிங் எத்தனை பேர் வந்தீங்கன்னு எனக்கு தெரியல, இதை குறித்து நம்ம போதகர் நம்மோடு கூட மெசேஜ் கொடுத்தாங்க இல்லையா? பாஸ்டர் அகஸ்டின் அவர்கள் வந்து அவங்க பின்னாடி தான் உட்கார்ந்துருக்காங்க. அதற்காக ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையான ஒரு வார்த்தையை கொடுத்தார்கள். வியாதிப்பட்டிருக்கும் பொழுதே இயேசுவுக்கு சொல்லி அனுப்பின பொழுது ஆண்டவர் பின்னும் 2 நாள் தாமதித்தார். மரித்து போன பிறகு அங்கே வந்தார். காரணம், மரித்து போன லாசருவை உயிரோடு எழுப்பும்படியாக, அது நிமித்தம் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்தும்படியாக நாறிப்போன ஒரு சடலத்தை கர்த்தர் எழுப்பி அந்த வீட்டில் ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் கொடுத்தார். அந்த பெத்தானியா பட்டணத்துக்கே ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்தார். அந்த லாசருவின் கல்லறை இன்றைக்கும் திறந்திருக்கிறது. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா 2 கல்லறை திறந்திருக்கும். ஒன்று இயேசுவின்
கல்லறை, ரெண்டாவது லாசருவின் கல்லறை. ஆனால் லாசரு அதுக்கப்புறம் மரித்து போயிட்டாரு. ஆனால் இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார். ஆமேன். லாசருடைய இந்த உயிரோடு எழும்பின இந்த கல்லறை திறந்திருந்தாலும் எங்கேயோ ஒரு இடத்துல அவருடைய கல்லறை இருந்து மூடப்பட்டு இருக்கிறது. ஆனால் இயேசுவின் கல்லறை இன்றைக்கும் உயிரோடு கூட திறந்திருக்கிறது. ஏனென்றால் இயேசு ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு அந்த லாசருவை ஆண்டவர் வெளியே வா என்று சொன்ன பொழுது அந்த கல்லறையிலிருந்து அவன் வெளியே வந்தான். அதே இடம் இன்றைக்கும் இருக்கிறது. நம்ம அந்த கல்லறையை நம்ம பார்க்க போகிறோம், லாசர் பெத்தானியா என்ற இடத்தை. கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கு பின்னால் நீங்கள் காண்கிறது லாசருவினுடைய கல்லறை. இந்த கிராமம் ஒரு பெத்தானியா கிராமம். வேதத்தில் நாம் வாசிக்கிறது போல லாசரு மரித்து இங்கு அடக்கம் பண்ணப்பட்டார். 4 நாள் கழித்து இயேசு வந்து லாசருவை உயிரோடு கூட எழுப்பினார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோமே. இந்த இடத்தில்தான் அந்த சம்பவம் நடந்தது. இன்று வரைக்கும் இது ஒரு அடையாளமாகவும் அற்புதமாகவும் இங்கு காணப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான தேவ பிள்ளைகள் வந்து இந்த இடத்தை பார்த்து ஜெபித்து விட்டு செல்லுகிறார்கள். எவ்வளவு பெரிய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர்! மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் உங்களோடு கூட பேசுகிறார். லாசருவை உயிரோடு எழுப்பினவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளை முறித்து மறுபடியும் உங்களை எழுப்புவார். இனி என் வாழ்க்கையில் ஒரு எழுப்புதலுக்கு வழி இல்லை, நான் திரும்ப என்னுடைய கடன் பிரச்சனையிலிருந்து எழும்ப முடியாது, இந்த போராட்டத்திலிருந்து எழும்ப முடியாது, இந்த உபத்திரவத்திலிருந்து நான் எழும்ப முடியாது என்று நீங்கள் சோர்ந்து போய் இருப்பீர்களே என்றால் லாசருவை எழுப்பினவர் உங்களை எழுப்புவார். கர்த்தருக்காக சாட்சிகளாய் நீங்கள் மாறுவீர்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கல்லறையிலிருந்து சற்று தொலைவில் தான் லாசருவினுடைய, அதாவது லாசரு மார்த்தாள் மரியாள் தங்கியிருந்த வீடு. அந்த வீட்டின் மேலே இப்பொழுது ஒரு அழகிய பிரம்மாண்டமான ஒரு ஆலயம் கட்டப்பட்டு அங்கு ஆராதனைகள் நடைபெற்று வருகிறது. இதுதான் லாசரு கல்லறையின் அருகே இருக்கிற ஒரு மகிமையான சம்பவம். இந்த காட்சி நீங்களும் கண்டு கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார். God bless you. இந்த பெத்தானியாவுக்கு ஆண்டவர் அடிக்கடி வந்து தங்குவார். எருசலேம் நகரத்துக்கு போய்விட்டு அவர் வரும்பொழுதெல்லாம் இந்த பெத்தானியாவுக்கு வருவார். ஏனென்றால் எருசலேமிலிருந்து இந்த பெத்தானியா 2 அல்லது 3 மைல் தொலைவில் இருக்கிறது. ரொம்ப பக்கத்தில் இருக்கிற ஒரு பட்டணம். அடிக்கடி பெத்தானியாவுக்கு வந்து தங்குவார் என்று மத்தேயு 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது. அப்போ அப்படி தான் ஒரு முறை பெத்தானியாவில் தங்கிவிட்டு காலையில் அவர் வெளியே வரும்பொழுது, நகரத்துக்கு வெளியே வரும்பொழுது தான் ஒரு அத்தி மரத்தை கர்த்தர் பார்த்தார். அவருக்கு பசி உண்டாயிற்று. அத்தி மரத்தை பார்த்து அந்த அத்தி மரத்தில் இலைகள் இருந்தது, கனிகள் இல்லை என்று பார்த்த உடனே கிட்ட போய், கனி இருக்கும் என்று நம்பி அவர் போனார். கிட்ட போய் பார்த்தா தான் தெரிஞ்சுது கனி இல்லை. உடனே அவர் சபித்தார். அந்த சம்பவமும் இந்த நகரத்துக்கு, இந்த பெத்தானியா கிராமத்துக்கு வெளியே நடந்த ஒரு சம்பவம். அப்புறம் லாசருவை உயிரோடு எழுப்புறதுக்காக இங்கே வந்தார். இதே பெத்தானியாவில் லாசருடைய வீட்டில் அவர்கள் இருந்து பந்தி இருந்த பொழுது மரியாள் ராவிருந்து பண்ணினாள் என்றெல்லாம் நமக்கு தெரியும். யோவான் 11ஆம் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. பாருங்கள், அதில் ஒரு அருமையான ஒரு காரியம். அவள் மரியாள் பரிமள தைலத்தை, பரிமள நளதம் என்ற பரிமள தைலத்தை உடைத்து ஆண்டவருடைய கால்களில் ஊற்றி தன்னுடைய தலைமுடியால் துடைத்து ஆண்டவரை மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு அவள் துதித்த பொழுது அந்த வீடு முழுவதும் நறுமண தைலத்தினால் வாசனை வீசிற்று என்று அழகாக சொல்லப்பட்டிருக்கும்.
நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். 12ஆம் அதிகாரத்தில் வாசனை வீசிட்டு, ஆனால் 11ஆம் அதிகாரத்தில் எப்படி இருந்துச்சு? நாருமே இல்லையா? நாரி போன ஒரு நிலைமை. அவன் மரித்து அடக்கம் பண்ணப்படுவதற்கு முன்பாக கூட பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வைத்திருக்கலாம், 2வது நாள் அந்த பிரேதத்திலேருந்து ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் வரக்கூடாது, நாரிப்போ ஸ்மெல் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் என்ன செய்வாங்க, பூக்களை போட்டு இல்லாத சென்ட்டில் வீட்டில் கிடக்கிற எல்லா சென்ட்டையும் அடித்து அது ஒரு நாத்தம் வரும் பாருங்க. அது என்ன சொல்லுவாங்க, அதுக்கு மரண வாசனைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு ஸ்மெல். அப்புறம் அந்த வீடு ஃபுல்லாக எப்படி இருந்திருக்கும், நாரி போய் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் கல்லறைக்குள்ளே வச்சதுக்கப்புறம் அந்த கல்லறை நாரி போயிருக்கோம், 4 நாளாயிட்டு நாரி போயிருக்கோம். ஆனால் அடுத்த அதிகாரத்தில் வீடு முழுவதும் வாசனை வீசிட்டு. ஆமேன். அப்போ அதுலேருந்து நமக்கு ஒன்று புரியுது, நம்முடைய வாழ்க்கையில் நாரி போன நிலைமை, வேதனையோடு கூட கஷ்டத்தோடு கூட வேதனையோடு வெளியே தலை காட்ட முடியாது, அப்படி நாரி போச்சு என்னுடைய குடும்ப வாழ்க்கை என்றெல்லாம் நீங்கள் நினச்சி வந்திருந்தா கூட, என் நிலைமை பொருளாதாரத்தில் நாரி போச்சு, எல்லாமே கஷ்டமாய் போச்சு என்று நீங்கள் வந்திருந்தா கூட, ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் நாரி போன நிலைமையை வாசனை வீசுகிற நிலைமையாய் மாற்ற இயேசுவால் முடியும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆண்டவர் எவ்வளோ பெரியவர் இல்லையா? எவ்வளோ அற்புதங்களை இஸ்ரவேல் தேசத்தில் ஒவ்வொரு பட்டணங்களிலும் கர்த்தர் செய்தார். இதை செய்த பொழுது இவரை பிடிக்காத நிறைய பேர், பிரதான ஆசாரியர்கள் எல்லாரும் பிடித்து அவர்களை வேண்டாத குற்றத்தை சுமத்தி அவரை கொல்கதாவில் அவங்களை அடித்து ஆண்டவரை சிலுவையில் அறைந்தார். இதெல்லாம் நமக்கு தெரிந்த சம்பவம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8 மணி ஆயிடுச்சு. 8 மணிக்கு முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அடுத்த வாரத்தில் இந்த கொல்கதா, அப்புறம் நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த கொல்கதா மலை, இதுதான் அந்த கொல்கதா மலை. அது இந்த பகுதியில் தான் இயேசுவின் கல்லறை உயிர்த்தெழுந்த, இதுதான் கொல்கதா மலை, இயேசு உயிர்த்தெழுந்த கல்லறை. எல்லாமே ஓகே, அதெல்லாமே இந்த பகுதி இந்த தொடர்ந்து வரும். இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, அடுத்த வாரத்தில் கெத்செமனை தோட்டம், ஆண்டவர் காட்டி கொடுப்பதற்கு முன்பாக கெத்செமனை தோட்டத்தில் போய் ஆண்டவர் ஜெபித்த இடம், அதற்கு முன்பாக இயேசு பவனியாக எருசலேம் நகரத்துக்கு வந்த அந்த இடம், இயேசு எருசலேம் நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்ட இடம், பேதுரு மறுதலித்த இடம், இயேசுவை நியாய விசாரணை செய்த அண்ணா காய்பா வீடு, கொல்கதா, ஆண்டவர் சிலுவை சுமந்து கொண்டு நடந்து போன பாதைகள், இயேசுவை வைத்த கல்லறை, அவர் உயிரோடு எழும்பினது, இவை எல்லாவற்றையும் நான் இன்றைக்கே முடிக்கணும்னு தான் நினச்சேன். ஆனால் நேரம் அதிகம், இதுவே நிறைய ஆயிடுச்சு இல்லையா? தொடர்ந்து வந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் அடுத்த வாரத்தில் இவை எல்லாவற்றையும் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் பார்த்ததுலேருந்து என்ன தெரிந்து கொள்கிறீங்க? நம்முடைய ஆண்டவர் எவ்வளோ அற்புதமானவர், எவ்வளோ உண்மை உள்ளவர், அவர் ஜீவன் உள்ளவர், எவ்வளோ அதிசயங்களை செய்தவர், சுகத்தை கொடுத்தவர், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினவர், காற்றையும் கடலையும் அதட்டினவர், மறுரூபமாக்கினவர், இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்த தேவன் இன்றைக்கு நம் நடுவில் இருக்கிறார். நமக்கும் அற்புதம் செய்வார், நம்முடைய குடும்பத்துக்கும் அற்புதங்களை செய்வார், நம்முடைய கடன் பிரச்சனைகளை மாற்றுவார், வியாதிகளை மாற்றுவார், தேவைகளை சந்திப்பார், நம்மை ஆறுதல் படுத்தி நம்மோடு கூட இருந்து நம்முடைய குடும்பத்தை வாசனை வீசுகிற ஒரு குடும்பமாக கர்த்தர் மாற்றுவார். அவரை அறிகிற வாசனை நம் மூலமாக வீசும் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. ஆமீன். இனிமேல் நீங்கள் பைபிள் நீங்கள் படிக்கும்போது கண்டிப்பாக இந்த சம்பவங்கள்லாம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும் நான் நம்புகிறேன். அதை படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். உண்மையிலே ஆண்டவர் எவ்வளோ அற்புதம் செய்தார், எனக்கும் ஒரு அற்புதத்தை செய்வார் என்கிற ஒரு பெரிய சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆமேன். ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி நம்ம இப்போ எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை நமக்கு கொடுத்து, நமக்கு வேதத்தை நமக்கு கற்றுக் கொடுத்து, ஆண்டவர் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து அவ்வளோ அழகா ஆரம்பத்தில் இருந்து நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே வருகிறார். வேதம் உண்மை, இயேசு இன்றும் ஜீவிக்கிறார் என்ற உண்மைகள் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். இதற்காக நாம் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே.
அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஏசப்பா, நீர் ஆண்டவரே இந்த உலகத்தை படைத்தவர் மாத்திரமல்ல, மனிதர்களாகி எங்களையும் உருவாக்கி எங்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து ஒரு நாள் வரும் பொழுது உம்மோடு கூட அந்த பரம கானானுக்குள் பிரவேசிக்க எங்களுக்கு கிருபை கொடுக்க போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே, நீங்க எங்களோடு கூட பேசின ஒவ்வொரு காரியத்திற்காக ஸ்தோத்திரம். கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு வேத வசனங்களுக்காக, ஒவ்வொரு சம்பவங்களுக்காக ஸ்தோத்திரம். நீர் இன்றும் உயிரோடு இருக்கிறீர் என்பதை அறிந்து கொள்ள எங்களுக்கு ஒரு கிருபை பாராட்டினதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இந்தந்த இடங்கள்ல இருந்து ஆண்டவரே நாங்கள் அதை தியானிக்கும் பொழுது அந்தந்த அற்புதங்கள் எங்கள் ஒவ்வொருவர் வாழ்க்கையில நடப்பதாக ஆண்டவரே. குடும்பத்தில் எதிர்காற்று புயல் காற்று வீசிக்கொண்டிருக்கிற குடும்பங்கள்ல ஒரு அமைதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா, பலவிதமான பிரச்சனைகள், வேதனைகள், வியாதிகளோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சரீரத்திலே நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்கப்பா. கடன் பிரச்சனையினால கஷ்டப்பட்டு வனாந்திரமான சூழ்நிலையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதங்களை காண பண்ணுங்க ராஜா. அப்பா, மரித்து போன சரீரத்தில் இருக்கிற உறுப்புகள் மீண்டும் செயல்படுவதாக ராஜா. அற்புதங்களை செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய கிருபைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அதிசயங்களை காணப்பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. மாணவர்களே, நாளை சனிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு வேதமே மனமகிழ்ச்சியில் நீங்கள் எங்களோடு கலந்து கொள்ள மறந்துடாதீங்க. நிச்சயமாகவே கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். அந்த நேரங்கள் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, வருகிற ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லாருக்கும் தெரியும் முழு இரவு ஜெபம். அந்த முழு இரவு ஜெபத்துக்கு ஆயத்தமாகுங்கள். கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய ஜெபங்களை கேட்டு நம்முடைய குடும்பங்களிலே, தேசத்திலே, சபைகளிலே ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிடுவார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.